ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மேரிட் டு மை ரொமான்டிக் ப்ரோ அப்படிங்கிற ஜிமினோட லான்ச் ஷாட் தான். ஸோ இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு உண்மையிலே இது ஜிமினை பார்த்துட்டு எது ஜிமினா இந்த அக்காவா போட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அது ஜிமினோட பயாஸில் எம்மா தாயை எனக்கு கேட்டு கேட்டு ஃபைனலி வந்துட்டே இல்லை அப்படின்னு நினச்சிருப்பீங்க. என்ன பண்ணுறது, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகே வாங்க, நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஹாப்பியாக அப்படின்னு சொல்லிட்டு நானும் குழுன்னு இருக்கேன். ஏன்னா நான் ஜிமின் பயாஸ் தான். ஓகே வாங்க, டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா ஜேகோப் வந்து கிச்சனில் நின்று சமைச்சிட்ருக்கான். டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு பார்க்குறான். கரெக்டாக இடியாப்பமும் வெந்துருச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இங்கிட்டு பார்த்தா கடலைக்கறி ரெடி பண்ணியிருப்பான். அதையும் எடுத்து வச்சுட்டு எல்லாம் ரெடி, அவள் மட்டும் முடிச்சிட்டா போதும். மதியத்துக்கு என்ன கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ தான் யோசிக்கிறான். சோ மதியத்துக்கு சமைக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு வேணுமென்ட்டு வேணுமா என்னண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பையன் பொறுமையாக ஜெகுப்பா பார்க்குறா. மதியத்துக்கு என்னடி தங்க சொன்னான், அண்ணா மறந்துட்டேன். நீ என்ன மறந்து போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவள் ஜெகுப்ட்டு சொல்லிட்டு திரும்பி எடுக்கிறான். என் தங்கல ஒரு நிமிஷம் சொன்னீங்கன்னா போதும், அண்ணா போய் ரெடி பண்ணிடுவேண்டி. என் செல்லல பட்டுல சொல்லடி, எனக்கு இன்னைக்கு டைகர் ரைஸ் வேணும். புளிசோரா? புளிசோறு தான் வேணும். சரி ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன அப்படி சொல்லிட்டு டக்குன்னு வந்து பையன் வந்து பெட்ஷீட் எடுத்துகிட்டு பார்க்குறான். நீ இப்போ போய் ஃப்ரெஷ்ஷானா மட்டும் தான் டைகர் ரைஸ், இல்லைன்னா நான் கண்டிப்பாக சாம்பார் வச்சு வச்சுருவேன்ப்பா. நான் போய் குளிச்சுட்டே வரேன் அப்படி சொல்லிட்டு வாயின் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டா. டக்குன்னு ஜெயப்புக்கு சரி போந்திருக்கும். போய் குளிச்சிட்டோம். வயன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வாயின் நிமிஷம் பார்க்குறா. இன்றைக்கி ஃப்ரைடே, அப்போ சாம்பார் வைப்பேன்னு சொல்கிறியா? அப்புறம் அப்படி சொல்லிட்டு வாயின் ஃபேஸில் ஒரு ஹாப்பி. தலை குளிச்சிட்டோன்னு சொன்னேன். ஓகே. பூ வாங்கி வச்சுட்டேன் மறந்துடாத. கட்டி வச்சிட்டியா? வாய் வந்து ரெஸ்ட் ரூம் கிட்டே போயிருப்பா, அங்கே போயிட்டு கட்டி வச்சிட்டியான்னு கேட்குறா. அதெல்லாம் கட்டி வச்சுட்டேன். எப்போ வச்சா? நான் நீ வாங்கி வச்சு தான் பார்த்தேன். கட்டி வச்சியா? எப்போ? நைட் நீ தூங்குனதுக்கப்புறம். ஏன் மறந்துட்டியா? இப்படியே வாய் பேசிட்டே இருக்கலாமா ரெண்டு பேரும்? இல்லை நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடுன்னு ஓடிட்டான். ஜேகோப் போயிட்டு அவளை வந்து டைகர் ரைஸ்லாம் கேட்டான். சரின்னு சொல்லிட்டு அங்கே புளியை ஊற பூட்டிட்டு அடுத்ததெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கான். அதுவும் எனக்கு வந்து கோயிலில் செய்கிற மாதிரி புளியோதரை செஞ்சால் மட்டும்தான் பிடிக்கும். சும்மா செஞ்சாலாம் மேடம் சாப்பிட மாட்டாங்க. இதே மாதிரி வந்துட்டு அவன் செஞ்சிட்டு இருக்கும்போது இந்த சைட் பார்த்தா ஜிமின் நல்லா தூங்கிட்டு இருக்கான். டே எருமை எந்திரிச்சு தொலைடா, போமா காலையில் ஏமா கத்தினே இருக்க. நீ வேலைக்கு போகிற ஐடியாவில் இருக்கியா இல்லையா? கம்பெனி என்ன பண்ண, வேலையை விட்டு நின்று தூங்கிட்டே இரு. போமா அப்படி சொல்லிட்டு ஜிமின் எந்திரிக்கிறான். எந்திரின்னு சொன்னேன் ஜிமின். எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் கடுப்பாக போய் குளிச்சுட்டு வரான். அவங்க அம்மா பார்த்தா சாம்பார் செஞ்சு வச்சுருக்காங்க. அம்மா சாம்பாரா? இன்றைக்கி ஃப்ரைடே, அதுக்குன்னு சாம்பாரா? ஜிமின், நான் காலையில் சாமி கும்பிட்டு வந்து பொறுப்பாக உனக்காக சாம்பார் சோறு செஞ்சு வச்சா என்ன சாம்பாரான்னு இழுக்கலை, ஒழுங்காக சாப்பிடு. சாம்பார் சாப்பிட சொல்லி மரட்டை வேறு செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்கு சாம்பாரா? ஆமாண்டா சாப்பிட்றா, இட்லிக்கு சாம்பாருக்கு என்னடா கேடு? அம்மா இட்லிக்கு சாம்பார் நல்லாவே இருக்காதுமா. ஜிமின் சின்னதானோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் புலம்பிட்டு ஒரு இட்லி மட்டும் தான் சாப்பிட்றேன், அவனுக்கு சாப்பிடவே பிடிக்கல. நான் போய் ஜேகப்பட்டுக்குள்ளே சாப்பிட்டுக்கிறேன். இங்கே பாரு ஜிமின், இது தின்ன தோலை உனக்காக சேர்த்து தானே சமைச்சேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து எந்திரிச்சிட்டு அவன் கிளம்பிட்டு நேராக பைக் எடுத்துகிட்டு ஒரு வீட்டு வாசல் வந்து நிறுத்துறாங்க. அங்கே பார்த்தா வந்து ஜேகப்போட வீடு தான். இங்கே பார்த்தா ஜேகப் வந்து அவங்களுக்கு கூட்டி விட்டுருக்கா. நீங்கள் சாப்பிட்டுட்டு கடலை கொதி செம்மையாக இருக்கா புளிசாதம் டேஸ்ட் பார்த்தியா? பார்த்தியா, அதுவும் சூப்பராக இருந்துச்சு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஊட்டிகிட்டு இருக்கா. நீங்கள் எழுதிட்டே பேசிகிட்டே இருக்கீங்க. வாயின் எழுதுறதுல கான்சன்ட்ரேஷன் வை. அப்படி சொல்லிட்டு எழுதிட்டு இருக்கும்போது கேட்டால் டோர் வந்து காலிங் பெல் அடிக்குது. நீங்கள் பார்த்துட்டு யார் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் வந்து போகிறான். நீங்கள் டக்குன்னு ஜேகப் பிடிச்சிட்டு ஊட்டி விட்டு போ. இரு அண்ணா வரேன். அண்ணா ஒரு நிமிஷம் தங்கோல அப்படின்னு சொல்லிட்டு வாயின் நிமிஷம்னு சொல்லிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜிமின் தான். என்னடா இங்கே வந்துட்ட? காலையில் எங்கள் வீட்டில் இட்லியும் சாம்பாரும், அதான் சரி உன் வீட்டில் சாப்பிட்லான்னு வந்துட்டேன். சரி இல்லைவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் வந்து உள்ள வரேன். நீங்கள் பார்த்துட்டு ஹை ப்ரோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு இன்னைக்கு காலேஜ் போலியா ப்ரோ? நீங்கள் விஷயத்த மறந்துட்டீங்க, எங்கள் அண்ணா தான் என்னை கொண்டு போய் விடுவான். நாங்கள் நீங்கள் கிளம்பிட்டேன்னு நினச்சேன். நான் கிளம்புனா எப்படி ப்ரோ அவன் வீட்டில் இருப்பான்? ஏன் ப்ரோ உங்கள் மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது? ஜிமின் உங்களை பார்த்துட்டு லைட்டாக வேலை செய்யல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜேகப் பார்த்துட்டு வாடா வரேண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் வந்து உங்களுக்கு ஊட்டி விட்டுருக்கா. நீங்கள் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு தெரியுமா, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் வந்துட்டு ஜிமினை பார்த்துட்டு சாப்பிட்றா, அதுக்கு தாண்டா வந்தேன் போடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் இடியாப்பா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஜேகப் உங்களை பார்த்துட்டு எழுதிட்டியா?
எனக்கு அது புரியவே இல்லை. எது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப் உங்களை பார்க்குறான். நீங்கள் பார்த்துட்டு இதுதான் இரு நான் சொல்கிறேன் நீ பண்ணு. நீங்கள் பண்ணிடுறேன். ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஹோம்ஒர்க்கை நீ தான் என் பண்ணணும். ப்ரோ நான் ஒன்றும் ஸ்கூல் படிக்கல ப்ரோ, என் ஹோம்ஒர்க்கு நான் தான் பண்ணணும்னு சொல்ல. இப்போ நான் காலேஜ் போயிட்டேன்னு தெரியுமா? காலேஜ் போய்ட்டா நான் ஸ்டில் உன் ஹோம்ஒர்க்கு உங்கள் அண்ணன் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கான். அது நான் குழந்தை தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜீவை பற்றி கேட்குறீங்க. ஆமாட்டி தங்க நீ குழந்தை தான். இப்போ இந்த தலையை மட்டும் லைட்டாக சீவரி அண்ணா அதுங்கிட்ட எழுதி வச்சிட்றேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டேன். நான் ஃப்ரீ ஹேரில் தான் போவேன். வேர்க்குமே எல்லாம் வேர்க்காது. சரி ஃப்ரீ ஹேரில் போய்க்கோ, ஆனால் ஒரு சீப்பும் பேண்டும் வந்து எடுத்த பேக்கில் வச்சுக்கோ ஓகேவா? தலை வந்து வேர்த்துச்சுன்னா சீவிக்கும். ஓகே எடுத்துட்டு வாங்கிட்டு வந்து போயிட்டா. ஜிமின் வந்து டக்குன்னு ஷோ பார்த்துட்டு ஆனால் ரொம்ப செல்லம் கொடுக்குறடா. அது குழந்தடா. நல்ல குழந்தை தான். அவள் காலேஜ் முடிக்க போகிறான். இன்னும் 2 வாரம் தான் இருக்குது அவள் காலேஜ் முடிக்க. ஆனால் ஸ்டில் அவளை அப்படியே பேபி மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்ருக்க. அவளுக்கு இன்னும் எத்தனை வயசானாலும் எனக்கு அவள் பேபி தான் ஓகேவா? நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் வந்து சாப்பிட்டுட்டே வந்துட்டு ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்கான். டீ சாப்பிட்டு எழுதுடா. இல்லைடா டைம் ஆயிரும் அதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எழுதிட்டுருக்கான். ஒரு வழியாக எழுதியும் முடிச்சுட்டான். நீங்களும் வந்துட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு சுடிதார் போட்டிருக்கீங்க. சால் வந்து உங்களுக்கு குத்தவே தரலாம். அண்ணா ஜிமின் உங்களை பார்த்துட்டு இன்னும் சால் குத்த தரல. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ப்ரோ அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் ஒழுங்காக குத்த தெரியாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஜெயகப் உங்களை பார்த்துட்டு சரி விடு வா அண்ணா குத்தி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் ஸ்டெப் சால் மாதிரி குத்தி விட்றான். இப்படி வேணாம் இப்படி குத்து வேணுமா இதுதான் நல்லாயிருக்கும். அண்ணா வைன் இது பார் இப்படி இப்படி விழுந்துகிட்டே இருக்கும், உனக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது, அதெல்லாம் இருக்கும் வயன். அண்ணா சரி இப்படி குத்திடுவா. ஓகே அப்படி சொல்லிட்டு வயன் இது பண்ணுறா. அதுக்கப்புறம் ஜேகப் தான் அந்த சாலாம் குத்தி விட்றான் ஓகேவா? நெத்தியில் எங்கடி பொட்டு? இதுவே அழகாக இருக்குது ஜேகப். ஜேகப் உங்களை பார்த்துட்டு நோ பொட்டு வச்சுட்டோம். நீ ஏன் இந்த விஷயத்தில் மட்டும் என்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்க? பொட்டு வைக்கணும் வயன். கோ போய் பொட்டு வைடி. சரி வானா வச்சுரு. ஜெமின் வந்து உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அழகாக வந்து வந்துட்டு இது பண்ணி அவனை இது பண்ணிகிட்ருக்கீங்க. வா அண்ணனே வச்சுடுறேன். நோ 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 வாடி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொட்டு வச்சுட்டு நெத்தியில் சந்தனம்லாம் வச்சுட்டு எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சொடக்கெடுக்கிறான். காற்று கூட நான் அழகாக இருப்பேன், எனக்கும் தெரியுமே நீ அழகுன்னு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப் வந்து அவளோட பேகெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டான். வெயிட்டை போட்டிகிட்ருக்கான். ஒயின் வந்து குடுக்குன்னு ஓடிப்போய் அந்த பைக்கில் ஏறி உட்காந்துட்டு அவள் பாட்டு கால் ஆட்டிட்டு பார்த்துட்ருக்கான். ஜிமின் வந்து அவன் பக்கத்தில் நீங்கள் ஒயினை பார்த்துட்ருக்கான். ஒயின் ஜாலியாக கால் ஆட்டிட்டு அண்ணா வேமா வா டைம் ஆகுது 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 அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கத்திகிட்டு இருக்கான். ஜிமின் சிரிச்சுட்டு ஜெயப் பார்த்துட்டு ஆனால் ரொம்ப கஷ்டம்டா ஒயினை நீ வச்சு மேய்க்கிறது. டக்குன்னு வந்து ஜெயப் பார்த்துட்டு அவள் அப்படி இருக்க தான் எனக்கு பிடிக்கும். அவள் ஒரு வேலை சைலண்ட்டாக அவள் வேலையை அவளே பார்த்துட்டு எதுவுமே வந்துட்டு இதே இல்லாமல் தான் எனக்கு சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு அப்போ தான் ஒரு மாதிரியாக இருக்கும். அவள் இப்படி இருந்தால் தான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். என் தங்கச்சி நார்மலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும். இப்படி இருக்கட்டும் என்னடா இன்னும் கொஞ்ச நாளைக்கு. டக்குன்னு ஜிமின் பார்த்துட்டு ஏன் அப்படின்றான். அப்புறம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவேண்டா. அப்போல்லாம் இப்பெல்லாம் பண்ண முடியாது. அவள் ஹஸ்பண்ட் எப்போவுமே அவள் கூடயே இருப்பான். அவன் பேசுகிறான் இவள் கேட்பா. அவங்க லைஃப் அப்படி மாறிடும்ல. சரிவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து போகிறாங்க. ஜியோ டக்குன்னு ஜிமின் சைடு திரும்பிட்டு அவன் என் பொண்டாட்டி என்ன பண்ணிகிட்ருக்கா? இப்போயாச்சும் உனக்கு பொண்டாட்டி நினப்பு வந்துச்சு. அவள் காலையிலேருந்து உன் மேலே செம்ம கண்ணில் இருக்கா. கால் பண்ணாமல் நீ பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இப்போ தான் உனக்கு நான் வந்து கூட ஞாபகம் வந்திருக்கு. ஜியோ நிமிஷம் தலையிலே அடிச்சுக்கணும். இவனு காலையில் எழுந்திரிச்சு சமைக்கணும் வேலை பார்க்கணும் அது இதுன்னு யோசிச்சதில் சுத்தமாக மறந்துட்டேன்டா. கல்யாணம் பண்ணதாச்சும் ஞாபகம் இருக்காடா? அது என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு என்கிட்டே மறந்துட்டேன்னு வேறு சொல்கிறேன். அது வேறு விஷயம். கல்யாணம் பண்ணது ஞாபகம் இருக்கல. ஜிகு பார்த்துட்டு இருக்கடா அப்படின்றான். அவன் பார்த்துட்டு அப்போ நீ காலையிலேருந்து அன்னைக்கு ஃபோன் பண்ணவே இல்லையா? டக்குன்னு ஜிகு போயின்னு ஒரு லுக்கு. அப்போ நீ ஃபோன் பண்ணியா? நான் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு குளிச்சுட்டு வந்தேனா? அம்மா நீ புளிசோறு கிண்டிகிட்டு இருந்தியா எனக்காக? ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஜிகு பார்க்குறான். ஜிமின் வந்துட்டு அவள் முந்திக்கிட்டா. அப்படி சொல்லிட்டு இவன் லைட்டாக ஹெட்டை செக் பண்ணுறான். நான் அன்றைக்கி ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா, குட்டி பாப்பா என்ன பண்ணுது, வயிற்றுக்குள்ளே பாப்பா அசைஞ்சிட்டே இருக்கா இல்லை பாப்பா தூங்கிட்டுருக்கா அப்படிலாம் கேட்டேன் நீ அப்படி சொல்லிட்டு வாங்கி சிரிக்கிறா. ஜிகோ பார்த்துட்டு ஐயோ அப்படி சொல்லிட்டு லைட்டாக தலையில் அடிச்சுக்கிறான். ஜிமின் பார்த்துட்டு என்ன பண்ண போகிற?
நீ ஜிமின் கூட போறியா அண்ணா இது தங்கல சரி போ அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து டக்குன்னு வந்து இறங்கிக்கிட்டேன். ஆனால் நீ பாரு உன்னை கொல்ல போகிறேன். ப்ளீஸ் நான் போயிட்டு அண்ணியை பார்த்துட்டு வந்துடுறேன் சரியா? சரி போ, நான் வந்து நீ அண்ணியை பார்க்க போகிறேன், நான் வந்துட்டு உன் மேலே கோவம் இல்லை. சரி விடு போ சரி இந்த பேக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இந்தா இதை கொண்டு போய் அண்ணிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் வந்து எடுத்துடா. இதே நடி இதுவா இது வந்து இடியாப்பம், இது வந்து கடலைக்கறி, இதுக்கு நீ பேக் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் வம்சங்களை பார்க்குறான். நான் நீக்க போகிறப்ப அப்படியே அண்ணி வீட்டுக்கு போ, அண்ணிட்டு இதை கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு பேக் பண்ணேன். அப்படி சொல்லிட்டு ஜேக்கப் வந்து இது பண்ணுறான். அன்னைக்கு இது பிடிக்கும்ல. ஆமாம் உங்கள் அண்ணன் உங்கள் அண்ணியவே மறந்துட்டான். இதெல்லாமல் ஞாபகம் வச்சுருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சிரிக்கிறான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ப்ரோ அப்படிலாம் இல்லை டே அண்ணா அண்ணியை மறந்துட்டியான்னு ஜேக்கப் உங்களை பார்த்துட்டு இல்லடி எனக்கு கல்யாணம் ஆனதப்போ நான் மறப்பேனா, அது எனக்கு பிள்ளையெல்லாம் பிறக்க போதும், நீங்கள் அதானே அப்படின்றீங்க. ஜிமின் உங்களை 2 பேத்தையும் பார்த்து சிரிச்சிட்டு ஏதோ போ சரி நீ போய் டக்குன்னு தங்கச்சியை பார்த்துட்டு டக்குன்னு போகிற வேலையை பாரு. சொல்லிட்டு ஜேக்கப் வந்துட்டு போய் வண்டி எடுத்துகிட்டு உங்களை பார்த்து போயிடுவீல. இந்த அண்ணன் என்னை பத்திரமா கூப்பிட்டு போனால் நான் பத்திரமா போயிடுவேன். இருடி போகிற வழியில் ஏதாச்சும் கிணறு இருக்குள்ள ஒன்று பிடிச்சி உள்ள தள்ளி விட்றேன். அண்ணா அனுப்பிச்சிட்டு உங்கள் என்ன பார்க்குறீங்க? டே மச்சான் ஏன்டா அப்படி பண்ணுற? ஆனால் தங்கச்சிக்கு லொல்ல இருக்குல்ல, அது குழந்தைடா. குழந்தைதான் வரியாமா தாயே வாரேன் இது புடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜிமின் கையில் பேக் வைக்கிறேன். ஜிமின் ஐ எம் நாட் யுவர் அசிஸ்டன்ட், யூ ஆர் மை அசிஸ்டன்ட், கம் ஆன் சொல்லிட்டு ஜிமின் அந்த பேக்கை முன்னாடி வைக்கிறான். மைன் வந்து ஏறி உட்காந்துட்டு அண்ணா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வண்டியை வளர்ச்சி நேரம் இங்கே வந்து ஜிமின் வீட்டுக்கு போகிறான். இந்த சைட் ஜிமின் வந்து உங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அப்பா மருமகனே ஜேக்கப் டக்குன்னு பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லி லைட்டாக சிரிக்கிறான். என்ன காலையிலேருந்து ஆளையே காணோம். அது வயனை ரெடி பண்ணுறது அது இதுன்னு டைம் ஆயிடுச்சு, அதான் புரியுது. ஆனால் அவள் கொஞ்சம் காண்டில் இருக்கா. ஏன்னா ஒயின் கால் பண்ணி பேசிட்டான், நீ பேசலையாம்மா, அதனால் நான் தான் சமைச்சிட்டு இருந்தேன். அதான் எனக்கு ஒன்றும் இல்லை, போய் பொண்டாட்டிட்டு நீயே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ ஓகேவா? சரித்த என்ன அவன் இன்னும் சாப்பிட்ல, அவளுக்கு தெரியும் எப்படி நீ வருவேன்னு, அதனால் அவன் வரட்டும் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. இல்லைத்த நான் இடியாப்பமும் கடலைக்கறி கொண்டு வந்திருக்கேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இது பண்ணிட்டாங்க. ஜேக்கப் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து பொறுமையாக அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறான். தட்டிலெல்லாம் வச்சு எடுத்து வந்திருப்பான். ஐயோ ஹலோ சொன்னாலும் கொல்லுவா, டோரை லாக் பண்ணாமல் திறந்தாலும் கொல்லுவாளே ஐயோ அப்படி சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே வந்து விஷிமா எனக்கு அந்த சத்தமே இல்லை விஷிச்செல்லாம் கொன்று வேண்டாம் கதை திறந்தினா விஷி ஜெகோப் அப்படியே ஓடி போயிரு எனக்கு அப்படியே போடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணுறான். இல்லடி காலையில் குக் பண்ணிட்டு இருந்தேன், அது அண்டிச்செல்லாம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். என்ன லேட் ஆகிடுச்சு? உன்னால் ஆஃப்டர் ஒரு குட் மார்னிங் குட் மெசேஜ் கூட எனக்கு போட முடியல, ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு, கொஞ்சம் கூட இதே இல்லை. எப்பா இவ்வளோ கொண்டு போய் டெலிவரிக்கு விட்டுட்டோம், அப்படியே அவங்க அம்மா வீட்டிலே விட்டுலான்னு நினச்சிருப்ப போல. என்னடி இங்கே பாருங்க மிஸ்ஸஸ் கொன்று வேண்டாம் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துட்டேன். காட்டுங்க அப்படியே தடுத்துக்கிட்டு ஓடி போயிரு. இங்கே பாருடி என்ன லுக்கு, இது கூட எனக்கு தெரிஞ்சு வயன் தான் கொடுத்துட்ருப்பா. இல்லை நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஜேக்கப் வந்து அவன் முறைக்கிறா. ஏன்டி முறைக்கிறா? வயன்கிட்ட நான் தான் சொன்னேன் எனக்கு இடியாப்பமும் கடலைக்கறி வேணும், அதை எடுத்துகிட்டு வான்னு. அப்போ அதனால அதை பேக் பண்ண, அது தெரியுமா உனக்கு? வச்சுட்டு டக்குன்னு பார்க்குறான். என்ன பார்வை அப்படின்னு நோண்டிடுவேன் கண்ணு. என்னடி சொல்லும், ஒரு மெசேஜ் பண்ணுறதில்ல எதுவுமே இல்லை. நான் தான் உனக்கு தேவைன்னா வந்து பார்த்துட்டு போகணும் அப்படி தானே? அதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அவ்வளோதானே. அப்படிலாம் இல்லடி, என்ன பாரு உன்னை பார்க்குற மாதிரியே என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மூஞ்சி திருப்பிட்டான். தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறான். கையை விடு ஜேகப் சொல்லும், கையை விடுன்னு சொன்னேன். ஜேகப் பார்த்து தட்டை வச்சுட்டாக்குன்னு அவள் கிட்ட போகிறோம். ஜேகப் நடுவில் குழந்தை இருக்குது. ஜேகப் தங்கம் நீங்கள் அப்பா மேலே கோவமாக இருக்கீங்க, குழந்தை வந்து கிக் பண்ணுது பார்த்தியா, குழந்தையோ மேலே கோவமாக தான் இருக்குது. இல்லை தங்கம் அப்பாவும் மிஸ் பண்ணுறீங்களா? இன்னொரு கிக்கு, என் குழந்தை நான் மிஸ் பண்ணதுடி, பிரித்து கூட்டு வந்துட்டு வாயப்பாரு. நீங்கள் ஜேகப் பார்த்துட்டு என்னன்னு கத்தாதுடி. சரி நான் எவ்வளோ ஆசையானு தெரியுமா என் கூடயே இருப்பானு. நீ பாட்டுக்கு 7ஆம் மாதமே என் குழந்தைய என்னை விட்டு பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டேன். நீங்கள் ஜேகப் பார்த்துட்டு நான் பிரித்து கூப்பிட்டு வந்துட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தலைவராக ஆட்டுறான் ஜேகப். நீங்கள் ஜேகப் பார்த்துட்டு ரொம்ப பண்ணாத சரியா, நட்டிக்கும் அதை அப்படியே அந்த விஷயத்தை மறக்க வைக்கிறதுக்காக என்னென்ன பண்ணுற நீ? நான் டெய்லியும் மெசேஜ் கால்லாம் பண்ணுவேன்ல, இன்றைக்கி தான் கொஞ்சம் பிஸி.
அப்படி அப்போ பிஸியாக இருந்தால் என்ன மறந்துடுவேன், அப்போ குழந்தைய சேர்த்து மறந்துடுவீங்களா? நீங்கள் 2 பேர் தான் உலகம், நான் எப்படி மறப்பேன்? ரொம்ப ரொம்ப நடிக்காது சரியா அப்படி சொல்லிட்டு ஜேகப் கணத்தை பிடிச்சி கிள்றீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கன்னு சொல்கிறது ஜேகப்போட ஒய்ஃப், ஓகேவா? ஜிமின் கூட இருக்கப்ப நீங்கன்னு சொல்கிறது அது வயன், ஓகேவா? நான் அந்த இடத்துல யார் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஒழுங்காக நவந்து போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப்பை பிடிச்சி தள்ளும்போது ஜேகப் பார்த்துட்டு டீம் ஜேகோப் தயவு செய்து இப்படி நடிக்காது, கத்தம் அது பாரு தொண்டை வறண்டுது அப்படி சொல்லிட்டு எனக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறான். எனக்கு ஒன்றும் வேணாம், குடிடி எனக்கு வேணாம், இப்போ தான் தண்ணி குடிச்சா எனக்கு தண்ணி வேணாம். ஜேகப் தான் அவன் வாயில் ஊற்றுறான், போகிறேன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கும் போது ஜேகப் டக்குன்னு இழுத்து ஒரு கிஸ் அடிச்சு அப்படியே அந்த தண்ணி மொத்தத்தையும் அவங்க வாயில் மொத்தத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். குடிடி போட்டு நான் தண்ணி கேட்டேனான், இன்னும் கொடுத்தா குடிக்க மாட்டேங்கிறேன், ஆனால் இப்படி கொடுத்தா எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் குடிப்பேன்னு தோணுச்சு. அதான் ஜேகோப் டீ லவ் யூ டி போ, ஆளையே மறந்துட்டேன், இதில் லவ் யூ வேறு. மறக்கலாம் இல்லடி, உங்கள் 2 பேர்த்தையும் நினைக்காம எப்படி? சரி விடு, இடி அப்பா கடையில் கறியை எடுத்துகிட்டு வந்தா, ஆனால் அது எப்படி எக்ஸ்ட்ரா இருக்கும்? நான் 2 பேத்துக்கு செஞ்சால் 2 பேத்துக்கு தானே செஞ்சுருப்பேன். அவள் சைலண்ட்டாக வந்துட்டு ஜெகப் பார்க்குறான். நான் 4 பேத்துக்கு செஞ்சேன், எனக்கு எப்படி தெரியும் இந்த இதை நான் செய்கிறேன்னு சொன்னால் அவங்க அண்ணன் எங்கே வந்துடுவான்னு. ஆனால் இன்னொரு விஷயம் எனக்கு தெரியும், என் பொண்டாட்டிக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதான் அவளுக்கு நான் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக நான் சேர்த்து தான் செஞ்சேன் சரியா? உனக்கும் சேர்த்து. அல்லாமல் உனக்குன்னு எடுத்துருந்தேன் கடலைக்கறி, அதில் பாரு காரம் கூட கம்மியாக இருக்கும், அது உனக்காக நான் காரம் கம்மியாக செஞ்சு வச்சது. நான் 2 கிணியில் செஞ்சு வச்சுருந்தேன், காரம் எங்களுக்கு நார்மலாக உனக்கு கம்மியாக. இப்படிலாம் பார்த்து சமைச்சிருக்க தெரியுமா புருஷன்? அது இல்லாமல் உன்னோட இடியாப்பத்தில் பாரு, உனக்கு ராகி இடியாப்பமும் இருக்கும், அரிசி இடியாப்பமும் இருக்கும், ஹெல்த்தியும் கொடுக்கணும்ல. இப்படிலாம் பார்த்து புருஷன் செஞ்சேன், ஆனால் ஒன்று போய் மறந்துட்டேன்னு சொல்லிட்டீலாம். இதெல்லாம் பண்ணுறனால தான் என்னால் மெசேஜ் ஃபாலோ பண்ண முடியல, இதெல்லாம் பொறுப்பாக பண்ணணும்ல. நடிடா நடி பொண்டாட்டி போடா சும்மா சத்தியமா இப்படி மூஞ்ச வைக்காத. ஜேகப் ஒரு மாதிரி டல்லாக ஃபேஸ் வச்சுருப்பான். உன்னை தான் சொல்கிறேன், எப்படினாலும் சந்தோஷமாக சிரிக்க முடியும். என் பொண்ணாட்டியே மேலே கோவமாக இருக்கான். சரி உன் மேலே கோவம்லாம் இல்லை, அதை எடுத்து ஊட்டி விடு, எனக்கு பசிக்குது. லவ் யூ டி லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆவாங்கிறா. எப்படி என் மேலே எவ்வளோ கோவம் வந்தாலும் என்னை மன்னிச்சிரு, என்ன பண்ணுறது? பாலா பொண்ணு காதல் பண்ணிலாம் ஒன்று கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஜேகப் அதை கேட்டு சிரிக்கிறான். என்ன சிரிக்கிற? அப்புறம் மன்னிச்சு தான் ஆகணும், கல்லானாலும் கலவன் புல்லானாலும் புருஷன். அதனால தான் மன்னிச்சிருக்கேன். சாரி பரவாயில்ல, ஆனால் ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கலாம். சாரி லவ் யூ. சரி போதும் கூட நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ ஆஃபீஸ் கிளம்பு. இல்லை பரவாயில்ல விட்டுட்டு போகிறேன்டி. கிளம்புடா, டைம் ஆகுது, ரொம்ப பண்ணாது. நீ எனக்கு மேலே கோவலாம் இல்லை, எனக்கு ஹாப்பி தான். அவள் கடையில் நல்லா சாப்பிட்டாளா? ஊட்டி விட்டு தான் விட்டேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா அவளை, எனக்கு அவளுக்கு ஊட்டி விடுறது அவ்வளோ பிடிக்கும். இப்போலாம் என்னால் அவளை கூட்டி விடவே முடியல. எங்கள் அம்மாட்ட நான் அப்பயும் சொன்னேன் தெரியுமா, நான் 9th மந்த் வரைக்கும் அங்கே இருந்துக்கிறேன், 10th மந்த் டெலிவரிக்கு 2 நாளுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வாங்க, நான் திருப்பி அங்கே போயிடுறேன்னு சொன்னேன். எங்கள் அம்மா தான் 7ஆம் மாதமே எனக்கு கூப்பிட்டு வந்துருச்சு. எனக்கு உங்கள் 2 பேர்த்த விட்டுட்டு இருக்கவே முடியல, அதான் அவளை பார்க்காம இருக்கவும் இல்லை. ஒவ்வொரு செகண்ட் என்னை சிரிக்க வச்சுட்டே இருப்பான், எனக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா. இப்போயும் டெய்லி என்னை பார்க்க வரா, ஈவினிங் ஆனால் என்னை பார்க்க வந்துடுறா. அவள் வெறும் 1/2 hour 1 hour தான் என் கூட இருக்க முடியுது. எனக்கு ஃபுல் டே அவள் கூட இருக்கணும்னு தோணுது. ஜேகப் அவளை பார்த்துட்டு அப்போ என் கூட இருக்கணும்னு தோணல, அவன் கூடன்னு தோணுது தான், ஆனால் எனக்கு அவள் கூட தான் அதிகபட்ச நேரம் இருக்கணும்னு தோணுது. ஏன்னா அவள் நம்மளோட குழந்தைல, குழந்தைய விட்டுட்டு எப்படி அம்மா இருப்பா. ஜேகப் அதை கேட்டனுமே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். என்னடா சிரிக்கிறேன்? இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் யாருக்குமே கிடைக்காது. என் தங்கச்சி எப்போவுமே நான் தான் குழந்தை. எனக்கு கல்யாண நாள்லேருந்து இப்போ நீயும் அதே வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். மனசார சொல்கிறீல, சந்தோஷமாக இருக்குடி. ஓஹோ, அப்போ நாங்கள் சொல்லக்கூடாதா? நீ தான் சொல்லும், வேறு யார் சொல்லுவா? சரி அவளுக்கு பூ வாங்கி கொடுத்தியா இல்லையா? கட்டிலாம் கொடுத்தேன், வச்சலாம் விட்டுட்டேன். சரி உனக்கு கேட்க மாட்டியாடி? எனக்கு வேண்டாம், படுத்தே இருக்கனால தான் நான் சொன்னேன் அவளுக்கு மட்டும் பூ வாங்கி மறக்காமல் கட்டி கொடுத்துட்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை பிள்ளைக்கு வச்சு விடுன்னு நான் சொன்னேன். வச்சுட்டேன். ஃபோட்டோ எடுத்தியா இல்லையாடா இன்றைக்கி அவளை? எடுத்தேன்டி, இந்தா இதுதான் இன்றைக்கி அவளோட அவுட்ஃபிட். அழகாக இருக்காள. இன்னும் அவளுக்கு சால் கூட குத்தி தரல. நாளைக்கு வந்துட்டு என்ன சொன்னேன், அவளை குத்தி பழைக்க கூட சொன்னனா இல்லையா? போடா, சில விஷயங்கள்லாம் நம்மளே பண்ணாதான் அழகாக இருக்கும். நான்லாம் பிள்ளைக்கெலாம் பழைக்க விட மாட்டேன், நீயும் பழைக்க விட, அதை கொன்றுவேன். ஒழுங்காக நான் வர வரைக்கும் குத்தி விடு, நான் வந்துட்டு என் பிள்ளைக்கு என்னை குத்திக்க தெரியும் சரியா? சரிங்க மேடம்.
சரிங்க சார், கிளம்புங்க, டைம் ஆகுது. நீ சாப்பிட்றே. ஐயோ, இப்போ இவ்வளோலாம் சாப்பிட முடியாது. இப்படி சாப்பிட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் வந்து எடுத்து விட்டுட்டு இருக்கான். அவ்வளோ சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த சைட் பார்த்தா நீங்கள் வந்து ஜிமின் கூட பைக்கில் போயிட்டுருக்கீங்க. ஹலோ ப்ரோ. ஏய், ஒன்றா தான் போயிட்டான்ல, நூற்றுரூவா ப்ரோன்னு சொல்லினா வாயை கட்டு குத்திர வேண்டி. ஆஹா, என்னடா புருஷா கோவம் வருதா? அப்புறம் வராதாடி ப்ரோன்னு. எங்கள் அண்ணா தான் உன்னை ப்ரோன்னு கூப்பிட சொன்னான். அது ஏதோ ரீசனால் சொல்லிட்டான். சரி விடு. என் மச்சான் அதை ஏன் சொன்னான்னு நீ இது வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லலை, எனக்கும் அது தெரில. ஆனால் இப்போ அவன் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்காண்டி. என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி இப்போ அப்போ உனக்கு அண்ணி உனக்கு புரியுதா இல்லையா? புரியுதுடா பண்ணி. ஜெமின் டக்குன்னு மிரரில் உங்களை பார்த்து குன்றுவண்டி. சும்மா ரைமிங் இப்படியே போட்டடா கொய்யால. இன்னும் லுள்ளு இருக்க பார்த்தியா உனக்கு? சொன்னி நீ வந்து அண்ணின்னு சொல்ல, நீ எனக்கு டக்குன்னு பண்ணி அப்படி சொல்லணும்னு தோணுச்சு. தோணும் அப்படி சொல்லிட்டு ஜெமின் இது பண்ணுறான். சரி விடு. சரி, இப்போ நீ ஏன் அப்புறமே என்னை ஏன் இன்னும் ப்ரோன்னு கூப்பிட்டுருக்கான்? அது அண்ணா தானே என்னை கூப்பிட சொல்லிச்சு. ஈவன் அவங்க என்னை பற்றி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட பாரு, அண்ணா உன்னை இன்ன வரைக்கும் எனக்கு ப்ரோலேருந்து மாற்றவே சொல்லலை. அதனால நான் சொல்லணும், அதையே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் அது அழகாக இருக்குது தெரியுமா? ஜிமின் உங்களை ஒரு லுக்குறான். இதெல்லாம் திருந்தாதுங்கிற மாதிரி அத்தனை தடவை சொல்லிட்டான். ஈவன் கல்யாணத்துக்கு முன்னாடி, அதாவது உங்கள் அண்ணா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ப்ரோன்னு கூப்பிட்டுப்பா கூட சரி ஓகே. அண்ணனோட ஃப்ரெண்டு ப்ரோன்னு கூப்பிட்றா, அது அவங்க அண்ணன் கூப்பிட சொல்லவும் கூப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி அவனும் விட்டுட்டான். பட் அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ அந்த தங்கச்சி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஸ்டில் ப்ரோனே கூப்பிட்டுருக்கீங்க. அப்போ அவன் காண்டாவானா மாட்டானா? எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. கிட்டே எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஆடுறீங்க. அவனும் ஓகே பிடிச்சதை செய்யட்டும்னு சொல்லி விடுறான். ஆனால் ப்ரோன்னு கூப்பிட அவனுக்கு இரிட்டேட் ஆகுது. நான் ப்ரோ இல்லடி அப்படின்னு இருக்கேன். பட் சொன்னாங்க நீங்கள் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களே. அப்படி தான் போயிட்டுருக்குங்க ரெண்டு பேத்துக்கும். ஜிமின் உங்களுக்கு காலேஜ் வாசலில் இருக்குது. டக்குன்னு ஹிப்பை பிடிக்கிறான். ஜிமின் என்ன பண்ணுற? சரி, ஜிமினை பார்த்துட்டு பொறுக்கி அதான் நேற்று நைட்டு வந்து வாங்கிட்டு தான் போனேன். அப்புறம் என்ன எங்கே ஒரு நாளாக கொடுத்தியானு அதுங்காட்டி உங்கள் அண்ணன் வந்துட்டான்னு ஓடி போயிட்டேன். ஒரு கிஸ் ஆச்சுன்னு நல்லா கொடுக்க தெரியுதடி. தலைவர் கிஸ் கொடுத்தானா என் மொத்த மூச்சு நிறுத்துகிற அளவாக கிஸ் வாங்குறீங்க. இப்போ இருப்போன்னு கிஸ் ஒரு கேடு போடா போட்டிங்க. இப்போலேருந்து கையடிச்சு ஏண்டாவது ரப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வாயின் வந்து டக்குன்னு ஜிமினோட கையெடுத்துடுறா. இப்படி போடா ஃபஸ்ட்டு. லவ்யூடா. ஆனால் என்றைக்கு எங்கள் அண்ணன் ரெண்டு பேர் தொக்க மாட்ட போகிறோன்னு தெரில. ஜிமின் உங்களை பார்த்துட்டு மாட்டினா எனக்கு சந்தோஷம்தான் போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஜிமின் அதுக்கப்புறம் போயிருப்பேன். நீங்களும் காலேஜ்குள்ளே போயிட்டீங்க. ஈவினிங் வந்துட்டு நீங்கள் வீட்டில் வந்து காஃபி போட்டுட்ருக்கீங்க. அண்ணா காஃபி கொடுவாயின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு அவன் கரெக்டாக வந்து அப்போ தான் பேசிட்டு வந்திருப்பான். என்ன அண்ணிட்ட பேசிட்டியான்? அண்ணி சமாதானம் ஆகிட்டாங்களா காலையில்? ஆக்கிட்டேனே. சரி ஒழுங்காக உங்கள்கிட்ட டெய்லி பேசுடா. என்ன டெய்லி பேசிட்டு தாண்டி இருக்கேன். அதுக்கெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு இருந்ததில்ல, மெசேஜ் பண்ண முடியல. அவளுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு சொல்லி தான் செஞ்சுட்டு இருந்தேன். அதை விட்டுட்டு எவ்வளோ போராட்டம். ஹெல்த்தியாக கொடுக்கறது தான் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதை தாண்டி அவங்களோட பார்ட்னர் அவங்கள்ட்ட பேசுவாங்கள்ல, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நீ அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஜெகப் உங்களை பார்த்துட்டு எப்போ நீ இப்படிலாம் பேச ஆரம்பிச்சா? சும்மா தான் சொன்னேன், தோணுச்சுன்னு சொன்னேன். என்ன மேடம் பிறந்துட்டிங்களா? நீங்கள் உங்கள் அண்ணா பார்த்துட்டு இல்லையே சரிப்போ அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு காஃபி போட்டு கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு காஃபி போட்டுட்ருக்கீங்க. கரெக்டாக பார்த்தா உங்கள் வீட்டு காலிங் பெல் அடிக்குது. காலிங் பெல் ஏன் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் அண்ணா உங்களை பார்த்துட்டு வைன் அண்ணா டோர் ஓப்பன் பண்ணிட்டு யாருன்னு பார்த்துட்டு மாடியில் துணி காஞ்சிட்டு இருக்கதை கையோட எடுத்துகிட்டு போட்டறியா? சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜிமின் புருஷா உங்கள் அண்ணா இருக்காண்டி. அவள் இப்போ தான் ரெஸ்ட் ரூம் போனான். நீங்கள் என்ன பண்ணுற? ஒரு மீட்டிங், அதை பற்றி உங்கள்கிட்ட பேச வந்தேன். அப்போ பொண்டாட்டியை பார்க்க வரணும். ஆனால் இன்னும் லைசன்ஸ் கொடுக்கலையே. நீங்கள் உன்னை பார்த்துட்டு அட்டப்பாவே லைசன்ஸ் இல்லாமலாம் வண்டி ஓட்டிகிட்ருக்க. ஜிமின் டக்குன்னு உங்கள் ஹிப்பில் கை வச்சு அப்படியே உங்களை எழுதி இழுத்துட்டான். வாலில் லாக் பண்ணிட்டு ஆமாண்டி லைசன்ஸ் இல்லாமல் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். பொறுக்கி என்ன சொல்கிறியா நீ? ஒன்று தான் சொல்கிறேன், நல்லா தானே வண்டி ஓடுது. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஐயோ ஜிமின் இப்படி பேசாத, நான் லாட்ஸ் ஆஃப் டைம் சொல்லிட்டேன். பொண்டாட்டிக்கில் ஃப்ளோட் பண்ணால் வேறு என்கிட்ட பண்ணலான்ட்ருக்கேன். பண்ணிட்டியா? முதல் லைசன்ஸ் வாங்குங்க பாஸ். வாங்கணும் பாஸ். எப்போ வாங்குறதுன்னா எனக்கும் தெரில. எடுத்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு பொண்டாட்டி ஒரு கிஸ்தாண்டி ஜிமினி ஒட்டங்குறியோ போகிறேன். அண்ணன் ஃபுல்லாக இருக்கும் என்ன நினச்சிட்ருக்கான். சிப்பத்துக்கு இல்லையா அந்த துணி எடுக்க போகணும் விடு. ஃப்ரெண்டி ஜிமின் மாடியிலே 10 நிமிஷத்தில் வரேன். ஜிமின் பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். கரெக்டாக ஜேகப்போ ரெஸ்ட் ரூம்லேருந்து வந்திருப்பான். அது என்னடா ஃபைல் பற்றி சொன்னேன்? ஓ
ஓ அதாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேக் வந்து உங்களை கூப்பிட்டு டேய் மச்சான் அது இப்படி இல்லைடா இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் மாடியில் போய் துணி எடுக்க போய் 1/2 மணி நேரம் ஆச்சு, நீங்கள் அங்கேயே வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஷோ இந்த பக்கி பையன் வரேன்னு சொல்லி இன்னும் வரலாம், கீழே போனால் வேற அண்ணன் இருக்குது பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதே உங்களை யாரும் பேக்கில் வந்து ரொம்ப டைட்டாக ஆக் பண்ணுறாங்க. சின்ன உங்களை பார்த்துட்டு எப்படி ஒர்க் பண்ணணும்னு கண்டுபிடிச்சேன். அப்புறம் என் புருஷன் முடி எனக்கு தெரியாதா அப்படி அடிச்சுட்டு நீங்கள் திரும்புறீங்க, டக்குன்னு உங்கள் ஃபேஸை பிடிச்சி அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் எனக்கு பேக் கிஸ் பண்ணிவிட்டு புது பிடிடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு எனக்கு தள்ளிட்டீங்க. அவங்கள பார்த்துட்டு வீட்டோடி இப்போடா லூஸு அதுங்கள்ட்ட இங்கே தான் கையை விடுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டாப்பில் கரெக்ஷன் பண்ணிட்டீங்க. உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கோம். முது கீழே போய்த்தோன்னே இதுக்கு தான் வரேனியா இதுக்கு வரேனாங்க பிக்க போகிற ஒன்று அடி சரி கீழே போகிறேன் பாய். அடுத்து நீங்கள் பார்க்குறீங்க ஜிமின் டெக்கில் உங்களை பார்த்துட்டு வைன் அடுத்து நீங்கள் ஜிம்மில் பார்க்குறீங்க. என்னாலும் ஒன்று மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன். ஓ என்னடி நீ இழுக்கிறேன் இல்லை எதுக்கு சடனாக இது சொல்கிற சொல்லணும்னு தோணுச்சு. என்ன ஆனாலும் ஒன்று தான் கல்யாணம் பண்ணுவேன் சரியா? ஐநோ மீட்டு அப்படி சொல்லிட்டு அவன் டக்குன்னு வந்து கீழே போயிருப்பான். நீங்கள் வந்து அந்த துணியில் எடுத்துகிட்டு கீழே வரீங்க. ஜெயப்பு உங்களை பார்த்துட்டு என்னடி இவ்வளோ நேரம் சூரியன் இறங்கிட்டு இருந்துச்சுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். உனக்கு இதோ வேலையாக போச்சு, அவனுக்கு காஃபி போட சொல்ல அனுப்பிச்சு கூப்பிட்டா வாழே காணாம், சவுண்ட் கேட்கலாம். உங்களோட உங்களை பார்த்துட்டு அதான் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிமினுக்கு காஃபி போட்டு வந்துருப்பான். அதை வந்து ஜிமின்ட்டு கொடுக்குறான். என்னடா அம்மாட்ட பேசிட்டேன்ட்டியா? பேசிட்டுட்டேன்டா. நைட்டு என்ன சமைக்கிறதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனு சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். இந்த சைட் பார்த்தா திருப்பி ஜிமினோட அம்மா கால் பண்ணுறாங்க. ஜிமின் பார்த்துட்டு எங்கள் அம்மா இது கால் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷம்டா திருப்பி அம்மா தான் கால் பண்ணுறாங்க. என்னாச்சுடா அத்தைக்கு? ஒன்றும் இல்லை சும்மா ஏதாச்சும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமா. ஜிமின் என்ன ஜிமின் இப்படி பண்ணுற, நான் அனுப்புனா ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் நீ? மாம் நான் ஃபர்ஸ்ட்டே அது சொல்லிட்டேன் பார்த்துக்கலான்னு, நீங்கள் ஏன் ரிப்பீட்டடாக இந்த விஷயத்த பண்ணிட்டே இருக்கீங்க? ஜிமின் அந்த பொண்ணு நம்ம ஸ்டேட்டஸ்க்கு செட் ஆவா ஜிமின்? மா ஏன்டா அப்படி பண்ணுற? மாம்மா நீ இழுக்காதடா, அழகாக இருக்காடா, எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு, ஸ்டேட்டஸ் வைஸ் எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக இருப்பான், இதுக்கு மேலே என்ன ஜிமின் வேணும்? உனக்கு என்னம்மா பிரச்சனை? சரி நீ எங்கே இருக்கா? மச்சான் வீட்டில். என்ன நாங்கள் வரேன் மா, நீ ஒன்றும் வர வேணாம் இருடா நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கடுப்பாக ஃபோன் வைக்கிறான். ஜெயக்கு பார்த்துட்டு என்ன ஆச்சுடா? எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அது சைலண்ட்டாக உட்காந்துட்டான். வயன் வந்து அங்கே ரூமில் துணி மடிச்சுட்டு ஜிமினே பார்த்துட்டு இருக்கான். ஜிமின் சைலண்ட்டாக வந்து வயனை பார்த்துட்டு ஜெயப்பட்டு திருப்பி பேச ஆரம்பிச்சான். கரெக்டாக பார்த்தா ஜிமினோட அம்மாட்டாங்க. மாப்பிள்ள அத்தை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தா பின்னாடி ஜேக்கப்போட ஒய்ஃபும் வராங்க. ஜேக்கப் அவங்கள பார்த்து அழகாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். ஹலோவாடி வரேன் சொந்த வீட்டுக்குள்ளே வரட்டான்னு கேட்டு வர வேண்டிய நிலமை இருக்குது. வரையான்னு நிற்கவும் தானடி உள்ளவானே? இல்லை பொண்டாட்டியாக இருந்தாலும் புருஷன் வீட்டுக்குள்ளே வான்னு சொன்னால் தான் வரணும் போல். அவங்க அம்மா டக்குன்னு அதை பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்க அம்மா அவங்க சிரிச்சிட்டே வந்துட்டு சும்மா சொன்னடா ஏன்டா முழிக்கிற? கொஞ்சம் பயமாக இருக்குடி நீ பேசுகிறதுல. எனக்கு என்ன பயம்? ஒன்றும் இல்லடி உள்ள வாடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு ஒரு வாடி. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டா. நீங்கள் அண்ணி அப்படி சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டொமக்கில் கை வச்சு ரப் பண்ணுறீங்க. அவங்க அத்தையை ரொம்ப மிஸ் பண்ணுதான். என்னை எப்போம்மா அத்தைட்டு கூப்பிட்டு போவேன், என்னை எப்போம்மா அத்தை கையில் கொடுப்பேன்னு கேட்குது. சீக்கிரமானு சொல்லுங்கள். சீக்கிரமானு சொல்லவா? நெக்ஸ்ட்டு ஹைட்டை ஷேக் பண்ணுறீங்க. அவங்களும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஜேப் வந்து அப்படியே சைலண்டாக உட்காந்துருக்காங்க. ஜிமினோட அம்மா வந்து ஜிமின்ட்ட குசுன்னு பேசிட்டாங்க. ஜிமின் சும்மான்னு சொல்லிட்டே இருக்கான். என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை ஜேகப் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக இருக்கான். டே ஒழுங்கா மச்சான்னு கூப்பிட்றா, தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்கா. ஒன்றும் இல்லை ஜேகப்பான், ஒழுங்கா அவங்கள மச்சான் மரியாதையை கூப்பிட்டு பழகு. ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணலாம். டே அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாங்க. அம்மா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்மா, நீ வேறு நொய்யுங்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சைலண்ட்டாக இருக்கான். கொஞ்சம் டென்ஷனாகவும் இருக்கான். என்னாச்சு தான் ஏன் இப்படி இருக்கான்? அதுவாப்பா ஜிமினுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், நீங்கள் டக்குன்னு வந்து ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் சைலண்ட்டாக இருக்கான். இவன் பார்ப்போம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். நீங்களே சொல்லுங்க மாப்பிள்ள, நம்ம ஸ்டேட்டஸில் அதுவும் வந்துட்டு அழகாக இருக்க பொண்ணு கிடைக்கிறதா எவ்வளோ இது? அதுவும் வந்து அந்த பொண்ணுக்கு இவனுக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் கூட கம்மி தான் தெரியுமா? இவனோட 2 வயசு தான் சின்ன பொண்ணு. அவங்க அப்பாவோட பிஸ்னஸில் தான் அவளும் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணு மாப்பிள்ள, ரொம்ப அழகாக இருக்கா. அவ்வளோ தடவை சொல்லிட்டா போய் பாருடேன், பார்க்கவே போக மாட்டேங்கிறான். நாளைக்கு போடானா ஒரு பிடிவாதத்துக்கு மாட்டேன்னு நிற்கிறான். அந்த பொண்ணுக்கும் ஒர்க் இருந்துட்டே இருந்துச்சு. அவன் நாளைக்கு வந்து சரி நான் பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கான். இப்போ இவன் போகணுமா இல்லையா? அவள் சொல்கிற அன்றைக்கெலாம் என்னால் போக முடியாது, எனக்கு அவளை பிடிக்கலாம் அப்படின்னு பேசுகிறான். இது என்னப்பா இது? இப்பெல்லாம் பார்த்து சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் தானப்பா நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு இப்படி மூஞ்ச சொல்லிச்சா என்னப்பா? போப்பா என்ன தானே இந்த காலத்து பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெயவை பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் மாப்பிள்ள, எது சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிமின் சைலண்ட்டாக வந்து ஜெயவை பார்க்குறான். ஜெயவை பண்ணிட்டு என்னடா
அப்படின்னு சொல்லும்போது இவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த மாடி கூட்டு போய் என்னடா ஏன்டா டே அவங்கள பாடுறா சும்மா ஸ்டேட்டஸும் அது இதுன்ட்டு கொண்டு பேத்துறாங்க. எனக்கு பிடிக்கலடா, சொன்னால் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? சரி அந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கல? எனக்கு அந்த பொண்ணை ஃபோட்டோவில் பார்த்தனுமே பிடிக்கல. டேய் ஃபோட்டோவில் பார்த்தோன்னு எப்படா பிடிக்கும்? அதெல்லாம் நேரில் பார்க்கணும், பேசி பழகணும், அப்போ தான் பிடிக்கும். சும்மா ஃபோட்டோவில் பார்த்தே பிடிக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுலாம் அது ரொம்ப தப்பு ஜிமின். ஜிமின் சைலண்ட்டாக ஜெகோப் பார்த்துட்டு எனக்கு பிடிக்கலடா, ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன்னு. அவங்க தான் இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்களே, அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க ஜெகோப். மச்சான் அம்மா அப்பா நமக்குன்னு பொண்ணு பக்கத்தில் ஒரு வரண்டா, அது எல்லாருக்குள்ளாம் அமையாது. அவன் சைலண்ட்டாக ஜெகோப் பார்க்குறான். எனக்கும் அவங்க 2 பேருமே இல்லை. இப்போ கூட உன் தங்கச்சியாக என் லைஃப்பில் வரலன்னா ஈவன் இந்த லைஃப் கூட எனக்கு இருக்காது, என் மட்டும்தான் இருந்திருப்பாள். அந்த மாதிரி எல்லா விஷயம் அது எப்பப்போ நடக்கணுமோ அப்படி நடக்கும்டா. ஆனால் பேரண்ட்ஸ் இருந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் அது ஒரு தனி ஃபீல் தெரியுமா? அதெல்லாம் நல்லாயிருக்கும். எனக்கு அது கொடுத்து வைக்கல, உனக்கு கொடுத்து வச்சிருக்குடா. லைட்டாக அதை ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணிப்பார். இஃப் யூ நாட் இன்ட்ரெஸ்ட் தாராளமாக நீ ஸ்கிப் பண்ணி விட்டுரு, எனக்கு வேண்டான்னு போய் பார்த்துட்டு சொல்லு. அவங்க ஆசைக்காக போடா, அவங்கள ஃபீல் பண்ண வைக்காதடா. அவங்கக்கிட்ட சொல்லி இப்போ நீ ஒத்துக்கலவங்க தான் நீங்கள் வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அது ஃபீலிங்ஸாக இருந்திருக்குமா இல்லையா? ஜியோ மச்சான் வந்து போய் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி சைலண்ட்டாக இருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் ஜிமினி கீழே வந்துட்டான். கீழே வந்ததுக்கப்புறம் எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிருப்பாங்க. அவங்க அண்ணியும் போயிட்டாங்க. நீங்களே இப்போ ஜேகப் வந்து ரூமில் படுத்திருக்கீங்க, நீங்கள் வந்து பெட்டில் படுத்திருக்கீங்க, ஜேகப் வந்து கீழே படுத்திருக்கான். நீங்கள் ஜேகப் போயிட்டு என்ன சொன்ன நீ ஜிமினை தனியாக கூப்பிட்டு போயிட்டேன்? அதுவா சும்மா சொன்னேன், போய் பாருடா என்ன ஏதுன்னு. ஓ என்ன சொன்னாங்க ஜிமின்? போகிறேன்னு சொன்னான். அப்புறம் போய் தானே ஆகணும், கல்யாணம் பண்ணணும்ல, அவனுக்கும் வயசாகுதில்ல. அடுத்துட்டு நீங்களே ஹெட்டை செக் பண்ணிட்டு சைலண்டாக படுத்திருக்கீங்க. அத்தை ஆல்ரெடி வந்துட்டு ஸ்டேட்டஸே இல்லாத நமக்கு ஒரு பொண்ணு கொடுத்துட்டாங்க. நீ டக்குன்னு வந்து ஜேகப் பார்க்குறீங்க. உண்மைதானடி, நமக்கு என்னடி ஸ்டேட்டஸ் இருக்குது? இந்த சொந்த வீடை தவிர என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. நமக்கு அவங்க பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம். பையனுக்காச்சும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல இடத்துல பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க போல். அதையும் இந்த பையன் கெடுக்க பார்க்குறான். அவங்க அம்மா அப்பா ஆசையாக இவனாச்சும் நிறைவேற்றட்டும். அவள் ஒரே பிடிவாதத்துக்கு நான் கட்டினா இவனை தான் கட்டுவேன்னு கட்டிக்கிட்டான். அவங்களுக்கு அதில் ஹாப்பி தான். ஏன்னா அத்தை அப்படி பார்க்குறாலாம் கிடையாது, மாமாவும் அப்படிலாம் கிடையாது. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, நம்ம பையனுக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணு பார்க்கணும், நல்ல ஸ்டேட்டஸில் இருக்க பொண்ணு பார்க்கணும், அழகாக இருக்க பொண்ணு பார்க்கணுன்னு. அதெல்லாம் நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க, ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அதெல்லாம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே சொல்லிடுவான் தான் நினைக்கிறேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் வந்து சொல்கிறான். நீங்களும் சைலண்ட்டாக வந்து பெட்டில் படுத்துட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல. உங்கள் அண்ணா சொன்னதான் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு அவங்க பொண்ணை வந்துட்டு உங்கள் அண்ணனுக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையாக ஸ்டேட்டஸ் வைஸ் பார்க்கும்போது அவங்க நல்லா ரிச் ஃபேமிலி. ஜிமின் ஃபேமிலி செம்ம ரிச்சு. பட் நீங்கள் அப்போல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க ஃபர்ஸ்ட் பொண்ணு கொடுக்கவே யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு பெருசாக எதுவும் இல்லைன்னு சொல்லி. ஆனால் அவள் தான் இல்லை நான் கட்டினா ஜேகோப்பை தான் கட்டுவேன், எனக்கு அவன் தான் வேணும்னு அவ்வளோ உடம்பு பிடிச்சிருப்பான். ஒத்த காலம் நினச்சிருப்பான். இவன் அழுகெல்லாம் செஞ்சுருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நம்ம பிள்ளை தான் இருக்கிறது ஒரு வாழ்க்கை தானே, அவன் கட்டிக்கிட்டோம், அவன் நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி நம்பி தான் ஜேகப் கொடுத்துருப்பாங்க. ஜேகப் அதனால தான் சொல்கிறான், ஆல்ரெடி ஒரு பொண்ணு இப்படி ஸ்டேட்டஸ் இல்லாத இடத்துல கொடுத்துட்டாங்க, பையனுக்காச்சும் நல்ல ஸ்டேட்டஸ் இருக்க இடமா பார்க்கட்டும், அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்கள் அதையே யோசிச்சுட்ருக்கீங்க. உண்மை தானே, ஜிமின் ஸ்டேட்டஸ்க்கும் நமக்கும் ஏணி வச்சாலே எட்டாது. ஆனால் ஏன் நாங்கள் இந்த விஷயத்தை இவ்வளோ ஸ்ட்ராங்காக கொண்டு போயிட்டுருக்கோம்? எனக்கு ஜிமினை என்றைக்கு அண்ணன் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தானோ அன்றைக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோடய ஃபீலிங்ஸ் எங்கள் அண்ணனாலையும் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அவன் கடைசி என்கிட்ட சொன்ன வார்த்தை, அவனை ஒழுங்காக ப்ரோன்னு கூப்பிடு, அவனுக்கு அண்ணன் தான், அவன் என்னோடய ஃப்ரெண்ட், ஸோ உனக்கு அண்ணன் ஓகேவா அப்படின்னு சொன்னான். அண்ணன்லேருந்து நான் அவனை ப்ரோன்னு கூப்பிட்டேன். ஏன் வாய் வேணால் அவனை ப்ரோன்னு கூப்பிடலாம், ஆனால் என் மனசுக்குள்ள அவனை என் புருஷன் சொல்லிகிட்டே இருந்துச்சு. அந்த காதல் நாளுக்கு நாள் அதிகமாச்சு. நானாக போய் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு அவன் நோ சொன்னான். அப்புறம் ரிஜெக்ட் பண்ண அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அது அவனுக்கும் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் சொன்னான் ஸ்டடீஸை பாரு, அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். பட் அதுக்கப்புறம் தலைவர் என் கூட ஐ கான்டாக்ட் வைக்க ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம்லாம் அதுக்கு மேலே அவரோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ எல்லா ஒரு லெவல் மீறி போய் நான் 2 பேர் லவ் பண்ண ஆரம்பித்தோம். அண்ணனுக்கு தெரியாமல் சீக்ரெட்டாக. அதுக்கப்புறம் சடனாக பார்த்தா அன்னிக்கு அண்ணனை பிடிச்சிருந்தது எங்களுக்கு அப்போ தான் தெரியும். அண்ணி வந்துட்டு அண்ணனை மாப்பிள்ளை கேட்டாங்க. இதுதான் எங்கள் வீட்டில் காமெடி. எங்கள் அண்ணி எங்கள் ஃபேமிலியோடு கூப்பிட்டு வந்துட்டு எங்கள் அண்ணனை மாப்பிள்ளை கேட்டாங்க. எங்கள் அண்ணன் ஷாக் ஆகிட்டான். அவன் இல்லை எனக்கு இப்போ கல்யாணம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவ்வளோ சொன்னான். இல்லைன்னு பிடிவாதமாக எங்கள் அண்ணனை தான் கட்டுவேன்னு கட்டினாங்க எங்கள் அண்ணி. அதுக்கப்புறம் அவங்க எனக்கு ரொம்ப மாதிரி இருந்து பார்த்துக்குறாங்க. இப்படி ஒரு ஹாப்பி ஃபேமிலிக்குள்ள தான் இருக்கேன். ஆனால்
இப்போ எனக்கு இது என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அண்ணனா சொல்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா ஹாப்பினஸ்ன்னு பார்க்கும்போது அவனால் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவன் அவங்க அம்மா அப்பா பார்க்கணும், அவன் ஃபேமிலியை பார்க்கணும், நிறையா இருக்குது. ஆனால் லவ்னு பார்க்கும்போது எனக்கு அவன் வேணும். அவன் இல்லைண்ணா எனக்கு என் லைஃபே இல்லை. ஆனால் என்னால் இது எங்கள் அண்ணன்ட்ட சொல்ல முடியாது. எனக்கு அவன் வேணும்ண்ணா. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. அண்ணா ஐ நீட் யுவர் ஹெல்ப். எனக்கு இப்போ உனக்கு கட்டி பிடிச்சிட்டு எனக்கு சொல்லணும் போல இருக்குது. அண்ணா எனக்கு ஜிம்னை பிடிச்சிருக்கு. ஆனால் அவனை லவ் பண்ணுறோம். அவனை அந்த பொண்ணு பார்க்க போக சொல்லாதண்ணா. அவன் பொண்டாட்டி நான் இருக்கேண்ணா, சொல்லாதனான்னு சொல்லணும்னு தோணுது. ஆனால் எங்கள் அண்ணன் சொல்லவும் ஓகேன்னு இருக்கோம். எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவள் சைலண்ட்டாக அவள் ஃபோன் பார்க்குறான். அவள் ஃபோனில் மெசேஜ் பாப்பப் ஆகிட்டே இருக்கு. ஜிமின் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான். இங்கே பாரு அந்த பொண்ணு பார்க்க போக சொல்கிறாங்க, ஜஸ்ட் நான் பார்க்க மட்டும் தான் போகிறேன், நீ எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத, ஓவர் திங்க் பண்ணாத, பொண்டாட்டி நான் இருக்கேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், யூ டோன்ட் ஃபீல், இது ஜஸ்ட் அவங்களுக்காக நான் பண்ணுற ஒரு விஷயம் தான், அதில் போய் நான் அந்த பொண்ணு கூட பேசக்கூட மாட்டேன்டி, ஜஸ்ட் போயிட்டு வந்துடுவேன். இந்த மெசேஜை அவள் ரிப்பீட்டடாக உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கான். ஏன்னா அவங்க அண்ணா எல்லாருமே சொல்ல அவன் ஓகேன்னு சொல்லிட்டு போயிருக்கான்ல, நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கிற ஒரே ரீசனுக்காக ரிப்பீட்டட் மெசேஜ் அவன்ட்டு வந்துகிட்டே இருக்குது. பட் அவ்வளோ மெசேஜையும் நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு சைலண்ட்டாக படுத்திருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் எந்திரிக்கிறீங்க, பார்த்தா உங்கள் வீட்டிலலாம் ஆல்ரெடி ஜிமின் இருக்கான். ஏன்னா ஜிமினுக்கு வந்து இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு பிளைண்ட் டேட் இருக்குது. இன்றைக்கி வந்து சண்டே. ஜிமின் வந்து காலையில் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காகவே வந்திருப்பான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு சைலண்ட்டாக போய்ட்டு உங்கள் அண்ணனை பார்க்குறீங்க. வைன் அண்ணா தோசை மட்டும் ஊற்றிட்டியாமா? சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிட்டுருக்கேன். ஜிமின் அங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஜேகோ பார்த்துட்டு என்னடா ட்ரெஸ் இது? ஜிமின் வந்து டக்குன்னு பார்க்குறான். எந்த ட்ரெஸ்க்கு நல்லா தானே இருக்குது. ஏன்டா இப்படி பண்ணுற? ஏன்டா எப்போ பார்த்தாலும் போடுற நார்மல் ட்ரெஸ் போட்டிருக்க? ஏன் உன்கிட்ட புது ட்ரெஸ் இல்லையா? இதே போதும். ஒழுங்காக போய் வேறு போட்டு வாடா. போடா, நல்லா மாத்திரம், இதுவே எனக்கு போதும், இதுவே நல்லா தான் இருக்குது. ஏன்டா இப்படி பண்ணுற? நீ இப்படிலாம் பண்ணுறதை பார்க்கும்போது உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறது நல்லா தெரியுது. அதான் தெரியுதுல, அப்புறம் ஏன் என்னை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? ஜிமின் ஜியோப், உனக்காச்சும் புரியுதா இல்லையா ஜியோப்? எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஜிமின் நீங்கள் பாரு. ஜிமின் சைலண்ட்டாக திரும்பி பார்க்குறான். பேரண்ட்ஸ் ஒன்று செஞ்சால் நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும். ஜியோப் சொன்ன கேள்றா சொல்லிட்டு அவனை வந்து ஜேகப் கொடுத்த ஒரு ட்ரெஸ் போட்டு கிளம்புறான். செம்மழகாக இருக்கான். நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் எல்லோரும் சொல்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் வைஸ் பார்க்கும்போது உனக்கு செட் ஆக மாட்டேன்ல. ஒரு வேலை உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குண்ணா கல்யாணம் பண்ணிக்கோ. நீங்கள் அதை மனசுக்குள்ளே நினைக்கும் போது டக்குன்னு ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை நீ ஃபீல் பண்ணாத நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டை ஷேக் பண்ணிட்டு லிப்ஸை மூவ் பண்ணி சொல்கிறான். நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறதுக்கும் அவன் சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. இப்போ நான் என்னடா பண்ணுவேன்? என் மனசுக்குள்ள 1000 போராட்டம் வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினே பார்த்துருக்கீங்க. ஜிமின் வந்து அதுக்கு போயிருப்பான். ஸோ போயிட்டு ஜிமினுக்கு வந்து வர லேட் ஆகிடுச்சு. ஜிமின் வரும்போது ஈவினிங் ஆயிடுச்சு. உங்களுக்கு அங்கே மனசே இல்லை. ஒரு வேலை ஓகே ஆயிடுச்சோ, உனக்கு பிடிச்சிருக்குமோ? அவன் ஸ்டேட்டஸ் வைஸ் பார்க்கும்போது அவனுக்கும் அந்த பொண்ணுக்கு தானே செட் ஆகும். ஆமாம்ல ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் அண்ணி வந்து சண்டே வீட்டுக்கு வந்துடுவாங்க. உங்கள் அண்ணி உங்ககிட்ட என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அண்ணி ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு தெரியும் உனக்கு என்னமோ சரியில்லை, நீ ஏன் இப்படி இருக்க, நீ என்னாச்சு, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், உலகத்தையே புரட்ட சொன்னாலும் அண்ணி புரட்டிடுவேன். நீங்கள் உங்கள் அண்ணி பார்த்துட்டு அப்போல்லாம் எதுவும் இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் அண்ணியும் உங்கள் அண்ணனை அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்கள் சரி அவங்களாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் உட்காந்து ஃபோன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்செட் போட்டிருக்கீங்க. ஆனால் அந்த ஹெட்செட்டில் ஒரு சாங் காதுக்கே போகலை, அது மைண்டு காது எத்துக்குமே போகல, அப்படியே ஒரு மாதிரியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்து ஈவினிங் வந்திருப்பான் அவன் தங்கச்சி கூட்டு போகிறதுக்காக. நீங்கள் ஜிமினை சைலண்ட்டாக பார்க்குறீங்க. ஜேகோ பார்த்துட்டு என்னடா ஓகே ஆயிடுச்சா, பொண்ணு அழகாக இருந்தாளா? அழகாக தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக வந்துட்டு அடிப்பலாம். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பி போயிட்டான். நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்து அதை யோசிச்சுட்டு இருக்கீங்க. அழகாக இருந்தாளா, செட் ஆகிருமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் அந்த தாட் ஓடிட்டுருக்கு. அங்கே ஜிமின் போய் கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு கால் பண்ணுறான். நீங்கள் கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லு ஜிமின் என்னாச்சு? ஒன்றும் இல்லையே, உனக்கு என்னாச்சுன்னு கேட்டேன். எனக்கு ஒன்றும் இல்லை, என் தங்கச்சி வந்ததுலேருந்து 1000 டைமுக்கு மேலே சொல்லிட்டா எனக்கு என்னமோ சரியில்லை ஒரு மாதிரி இருக்கா, என்னன்னு தெரியல 1000 தடவை சொல்லிட்டா, மரியாதையாக சொல்லு. எனக்கு ஒன்றும் இல்லை, ஏன் டென்ஷனா? உனக்கு என்னன்னு எனக்கு புரியலடி, எனக்கு பைத்தியம் பிடிக்குது. நீ நேற்றுலேருந்து எவ்வளோ மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணல, கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிற, பார்த்தாலும் சரியாக என்னை பார்க்க கூட மாட்டேங்கிற.
என்ன நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் நினச்சேன். இதை தான் நீ சொல்லுவேன்னு நினச்சேன். இப்போ என்ன பிரேக்கப் பண்ணிக்கலாமா? சரி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஃபோனை வை. நிமிஷம் ஷாக்காக அந்த ஃபோனை பார்க்குறா. பிரேக்கப் பண்ணிக்கலாமா? ஃபோனை வை. வேறு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. உன் லைஃப்பை நல்லபடியாக வாழு. சரியா? ஃபோனை வை. நீங்கள் எப்படியே நிமிஷம் ஷாக்கில் இருக்கீங்க. ஜிமின் ஃபோனை வச்சுட்டான். ஜிமின் ஃபோனை வச்சுட்டியா? இவ்வளோ தானா? ஜிமின் உன் கண்ணெல்லாம் கலங்குது. வயன் அண்ணா என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை, வா வந்து சாப்பிடு. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் போயிட்டு சைலண்ட்டாக ஜேகோப் பார்க்குறான். ஜேக் வந்து சாப்பிட்டேன் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வயன் சைலண்ட்டாக சாப்பிட்டு பெட்டில் படுத்துட்டா. அவள் கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. போர்வை இழுத்து தலையிலேருந்து கால் வரைக்கும் போத்திருக்கவா. அவளுக்கு அவ்வளோ அழுக வருது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவள் ஃபேஸ் ஃபுல்லாக வீங்கிருக்கு. ஜேகோப் பையனை பார்த்துட்டு என்னாச்சு பாப்பா, என்னாச்சு, ஏன் மூஞ்சி வீங்கிருக்கு? ஒன்றும் இல்லைண்ணா. என்ன ஆச்சுடி? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். வயன் அண்ணா அவன் கூட தான் இருக்கேன் பாப்பா, அண்ணா பாரு அப்படின்றான். வயன் ஹக் பண்ணிட்டு அழுகுறான், அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணிட்டு, சரி நீ காலேஜ் போவேணா? அப்போ கூட இருக்கியா? ஜீவப் சைலண்ட்டாக அவளை பார்த்துட்டு என்ன ஆச்சுட்டு, கூட இருக்கியா? அண்ணா அவன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து வேலைக்கு லீவ் போட்டிருப்பான். உடனே அவன் ஒய்ஃபுக்கும் கால் பண்ணி சொல்லிட்டான், இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறேன். என்னாச்சுடா? தெரில, நேற்றுலேருந்து ஒரு மாதிரி இருந்தாள், இன்றைக்கி ஏன் தெரியல, அண்ணன் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறா. என்ன தெரியல, நான் அவள் கூட இருக்கேன். ஜீவோ என்னடி? ஒரு வேளை நம்ம கல்யாணம் பண்ணதுலேருந்து நீ எனக்கு நிறைய டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறீல, அதனால் அவள் கூட இந்த டைம் குறைஞ்சிச்சோ, அதனால் அப்படி சொல்கிறாள். லூஸ் அப்போல்லாம் இல்லை, அவளுக்கு ஏதோ சடனாக ஏதாச்சும் இருக்கும். அவளுக்கு இன்னொரு 10 நாளில் பீரியட்ஸ் வரப்போகுது. ஒரு வேளை அதான் கூட இருக்கலாம், அதனால கூட அப்படி பேசலாம். நான் பார்த்துக்கிறேன்டி, அதெல்லாம் ஒன்றும் நினைக்காத சரியா? நீ அமைதியாக இரு. ஜெகப்பது நட்டி லவ் யூ. அவள் அப்படி நினைக்க மாட்டா. சத்தியமாடி. சரி நீ இன்றைக்கி ஃபுல்லாக அவள் கூட இரு சரியா? எனக்கு கால்லாம் பண்ண வேணாம், அவளை பார்த்துக்கோ சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப்பங்களை பார்க்குறான். நீ அண்ணி பார்க்க போ, நான் கூட இருக்கேன். இல்லை நீ போ, உன் கூட இருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேர் வெளியே போயிருப்பாங்க, ஷாப்பிங் போயிருப்பாங்க, படத்துக்கு போயிருப்பாங்க. அது ஃபுல்லாக அவங்க அண்ணியோட பிளான் தான். இங்கே கூப்பிட்டு போவான், நார்மலாகிடுவான்னு சொல்லியிருப்பான். ஸோ எல்லா இடத்துக்கும் ஜெயப்பு வந்து கூப்பிட்டு போகிறான். ஒயின் ஈவினிங் கரப்ப ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கா. கரெக்டாக பார்த்தா அவன் வீட்டு வாசலில் ஜிமின் நின்றுட்டுருக்கான். இவ்வளோ நேரம் இது பண்ணது எல்லாம் போச்சு. அவன் அப்படியே சைலண்ட்டாக ஜிமினை பார்க்குறான். ஜிமின் ஜெயப் பார்த்துட்டு என்ன இன்றைக்கி ஆஃபீஸ் இல்லை, கால் கூட பண்ணல? இல்லைடா, சும்மா தங்கச்சி வெளியே கூப்பிட்டு போகலாம். ப்ராஜெக்ட் இன்றைக்கி ஜேசன் ஒன்று சப்மிட் பண்ணிட்டான், பட் சின்ன மிஸ்டேக்ஸ் மட்டும் இது பண்ண சொல்லியிருக்காங்க. எதுடா? அதை நான் லேப்பில் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன். சரிவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் உள்ளே போய் உட்காந்து அதை பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பெட்ரூமில் உட்காந்து சைலண்ட்டாக ஜிமினையே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கான். ஜிமின் உங்களை பார்க்குற திருப்பி ப்ராஜெக்டை பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே தான் இருக்குது. ஜிமின் நைட்டு 10 o'clock வரைக்கும் இருந்திருப்பான். ஸோ உங்கள் அண்ணன் வந்து இப்போ சமைச்சிட்ருக்கான். நீங்கள் வந்து அவன் இதே பெட்ரூமில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் மைண்ட் செட்டில் சரியில்லையே, சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. ஜிமின் வந்து பெட்ரூம்க்கு வந்து பெட்ரூம் டோர் லாக் பண்ணுறோம். ஜிமின் என்ன பண்ணுறான்னு இருக்கும். இதுக்கும் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னேன். நீ தானே சொன்ன பண்ணிக்கலான்னு. இப்போதைக்கு இங்கே வந்தேன். ஜிமின் உங்ககிட்ட வந்து டக்குனு உங்களை எழுப்பி உங்கள் ஹிப்பில் டைட்டாக பிடிக்கிறோம். என்னடி நினச்சிட்ருக்க? ஜிமின் இது செட் ஆகுது. என்ன செட் ஆகாது? நம்ம மயிறு செட் ஆகாது. ஜிமின் டென்ஷன் ஆகாது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. எனக்கு புரியல. பாரு, நான் கல்யாணம் பண்ணால் உன்னை மட்டும்தான் பண்ணுவேன். ஜிமின் நமக்கு செட் ஆகாது. ஜிமின் என்னடி செட் ஆகாது? ஜிமின் கத்தாத, நான் பக்கத்து ரூமில் இருக்கோம். இப்போ இன்னும் மயிறு செட் ஆகாதுன்னு என்கிட்ட சொல்லு. ஜிமின் நீங்கள் ஹை ஸ்டேட்டஸ் ஜிமின். நாங்கள் ஸ்டேட்டஸ்லேயே கிடையாது. உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு எங்களுக்கும் துள்ளி கூட கிடையாது. நீங்கள் உங்கள் தங்கச்சி எங்கள் அண்ணனை கொடுத்ததே பெரிய விஷயம். ஆனால் அந்த வீட்டில் இருக்க ஆண் வாரிசுன்னு பார்க்கும்போது நீ மட்டும்தான். இப்போது உன்னைய நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அது எப்படி ஜிமின் செட் ஆகும்? அதே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு ஒரே வாரிசு, நீ இந்த வீட்டோட ஆண் வாரிசு. உங்கள் பிஸ்னஸும் டெவலப் ஆகும். எவ்வளோ விஷயம் இருக்கல. ஆனால் என்ன கல்யாணம் பண்ணினா நோ பெனிஃபிட்டில். இதெல்லாம் உன்னை யாரும் யோசிக்க சொன்னா? ஜிமின் ரியாலிட்டி இது தானே. ஜிமின் உங்களை பார்த்து செம்மையாக முறைக்கிறான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு
ஜிமின் டக்குன்னு கை எடுத்துட்டான். ஜிமின் கண்டதே யோசிக்காதுன்னு சொன்னால் கேட்க மாட்டில்ல. ஜிமின் பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் டோர் ஓப்பன் பண்ணிட்டு இது அழுது தொலையாது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு 2 days ஆகுது. இன்றைக்கி வந்து உங்கள் அத்தை வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் அத்தை, எங்கடி இருக்க? காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரியா? சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் வச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்கும்போது ஜிமின் இருக்கான். ஜிமின் வா, இல்லை நான் ஆட்டோவில் போகிறேன் வான்னு சொன்னேன். அடிச்சுட்டு நீங்களும் சைலண்ட்டாக ஏறுறீங்க. ஜிமினை எதுவும் சொல்லலை. சைலண்ட்டாக கொண்டு அவங்க வீட்டு வாசல் இருக்கட்டா. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு அது இல்லை போ, அம்மா ஒன்று கூப்பிட்டாங்கல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து வண்டியை வளைச்சிருப்பான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு உள்ளே போகிறீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு வாமா மருமகளே இவ்வளோ நேரமா நீ வர? நான் கூட சீக்கிரமாக வந்துடுவேன்னு நினச்சேன். அவன் புருஷன் வண்டி ஓட்டுறானா கட்ட வண்டி ஓட்டுறானா? நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் உங்களை சைலண்ட்டாக பார்க்குறீங்க. உங்களுக்கு ஷாக்காக இருக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கிற மாதிரி. ஜிமின் வந்துட்டு என் பொண்டாட்டியை வச்சுட்டு வரும்போது ஸ்பீட் பிரேக்லாம் டக்குன்னு ஏற்றி யாருக்கு கொண்டு வர முடியும், பத்திரமா கூட்டிகிட்டு வரணும். அப்போ என் தங்கம்ல ஜிமின் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு என்னடி ஜிமின் அது எங்கள் அம்மாக்கெல்லாம் தெரியும், எங்கள் அப்பாவுக்கும் அப்புறம் என் தங்கச்சிக்கும், அதாவது உங்கள் அண்ணிக்கும். அடி கள்ளி, ஆனால் என்கிட்டே மறைச்சிட்டீங்களா? சே, எங்கள் அண்ணன் நீ லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லி தான் நான் இன்னும் ஹாப்பியாக இருப்பேன் தெரியுமா? 2 பேத்துக்கு ஒரே ஸ்டேஜ்லேயே கல்யாணம் வச்சுருக்கலாம். என்னாலும் நீயும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பேன். சே, கோல்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கலாம். ஏன் வயனு இப்படி பண்ண? நீங்கள் அவளை பார்த்துட்டு அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. வா ஜிமின் அப்படிங்கும்போது நீங்கள் ஜிமின் கையை பிடிச்சிட்டு வரும்போது உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு ஏண்டி என்னை பார்த்தா உனக்கு ஸ்டேட்டஸ் பார்க்குற விளையாட்ட தெரியுதா? அத்தை அப்படி சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக பார்க்குறீங்க. அவங்க டக்குன்னு வந்து உங்களை பார்த்துட்டு சொல்லுடி சொல்லு, என்னை பார்த்தா உனக்கு ஸ்டேட்டஸ் பார்க்குற விளையாட்ட தெரியுதாடி? அத்தை இல்லைத்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படியோ விஷயம் பயப்பட ஆரம்பிக்க. ஜிமின் அம்மா அவளை ஏமா மிரட்டுற? டேய் நான் நார்மலாக தான்டா கேட்டேன், நீ கேட்குறதோ அதட்டே கேட்குற மாதிரி இருக்குது. என் பொண்டாட்டிக்கிட்ட சைலண்ட்டாக பேசு, அது குழந்தம்மா. சரிடா கத்தாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை பார்த்துட்டு சொல்லடி. இல்லைத்த அப்படி சொல்லிட்டு அவங்கள பார்க்குறீங்க. இங்கே பாருவன் அதை அப்படி சொல்லிட்டு அவங்கள பார்க்குறீங்க. எனக்கு என் பிள்ளைங்களுக்கு கட்டிக்க போகிறவங்கள பிடிச்சா சரியா? எனக்கு ஸ்டேட்டஸ்லாம் முக்கியமே கிடையாது. இவ ஜெயகோப் பிடிச்சிருக்குன்னு சொன்னப்போ நான் மனசார அக்செப்ட் பண்ணேன் தெரியுமா? ஏன்னா அவளுக்கு ஜெயகோப்பை பிடிச்சிருந்துச்சு. இப்பெல்லாம் பண்ணுற என்ன போய் நீ அப்படி நினச்சிட்டில? அத்தை அப்படி இல்லைத்த, அது உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு நீ பாரு, அவள் வந்து பொதுவாக ஃபோன் பேச மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான், சைலண்ட்டாக இருப்பான். நான் அதனால் சரி பையன் யாரையும் லவ் பண்ணல போல, நம்மளே பொண்ணு பார்க்கலாம் நினச்சி பார்த்தேன். ஈவன் ஸ்டேட்டஸ் கூட உங்கள் மாமா அந்த வார்த்தையை சொன்னார். நான் அதனால் அந்த விஷயத்த நானும் சொல்லிட்டு அலைஞ்சேன். அவர் சொன்னது அப்படியே நானும் ஒப்பிச்சுட்டு அலைஞ்சேன். அவரும் மற்றவங்க சொன்னதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அவ்வளோதான். அதை தாண்டி எங்கள் பையனுக்கு அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு எந்த விருப்பமும் கிடையாது. அவனுக்கு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான் வயன். அத்தைக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் சரியா? நீ வந்துட்டு ஐயோ அத்தை இப்படிலாம் பேசுகிறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஜிமின் ஏதாவது சொல்லவும் பேசியிருப்பான், அதெல்லாம் தயவுசெய்து நினைக்காத. நீங்கள் எப்படி சைலண்ட்டாக இருக்கீங்க? மற்றவங்களை பார்த்துட்டு உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கல, என் பையனை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? உங்கள் அண்ணனை மாப்பிள்ளை கேட்டு வந்த மாதிரி உன்னை பொண்ணு கேட்டு வரவா? நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. ஜிமின் வந்து சிரிச்சிட்டு பொண்ணு கேட்டு போகலாம், ஆனால் பொண்ணுட்டி காலேஜ் முடிக்கட்டும் அப்புறம் கேட்டு போகலாம். ஏன்னா காலேஜ் படிக்கிறப்ப ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அது அவளுக்கு தானே கஷ்டமாக இருக்கும். சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவங்க அம்மா வந்து ஜிமின் அடிச்சிருப்பாங்க. அங்கே வந்து ஜிமினோட தங்கச்சி சிரிக்கிறாங்க, டே அண்ணா ஏன்டா அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் ஹாப்பியாக பேசுகிறாங்க. ஜிமினோட அப்பா வந்திருப்பார். அவரும் வந்து உங்ககிட்டலாம் பேசுகிறாரு, ரொம்ப ஜாலியாக பேசுகிறாரு. ஸோ எல்லாம் பேச முடிச்சதுக்கப்புறம் நீங்களே கிளம்பி வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஜேகப் வந்து ஆல்ரெடி வீட்டுக்கு வந்துட்டான். என்ன அவங்க அண்ணி கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தியா? அடிச்சுட்டு நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்க. இன்றைக்கி ஹாப்பியாக இருக்க போல. இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை ஹக் பண்ணிட்டீங்க. பட் நீங்கள் அங்கேருந்து வரதுக்கு முன்னாடி அவங்க எல்லாட்டையும் ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்திருப்பீங்க. இல்லை நான் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை ப்ராப்பராக அண்ணாட்ட பேசிக்கலாம், அது வரைக்கும் ப்ளீஸ் யாரும் இதை பற்றி அண்ணாட்ட எதுவுமே பேசாதீங்க. அண்ணி ப்ளீஸ் அண்ணாட்ட சொல்லாதீங்க, எனக்கு நானே அண்ணாட்ட பார்த்து சொல்கிறேனே ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நீயே சொல்லுங்க அண்ணா கிட்ட, உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ சொல்லிடி,
அது வரைக்கும் அண்ணி எதுவுமே சொல்ல மாட்டேன், அது உன் விருப்பமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் விட்டுட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் டேஸ் ரொம்ப ஹாப்பியாக போகுது. நீங்கள் அடிக்கடிங்க வரப்போல உங்கள் அத்தை உங்களை மருமகளையும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தை என்னைக்காச்சும் அண்ணன் வந்துட போகிறான் அத்தை. ஏய் கேட்டால் நான் சும்மா கூப்பிட்றேன் போடான்னு சொல்லிடுவேன். அதில் உங்கள் அண்ணன் ஏதாச்சும் கேட்பானா? கேட்க மாட்டானாலும் அத்தை போடி எப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தையை விட்டுட்டாங்க. ஸோ உங்கள் அத்தை உங்களை எப்போதுமே மருமகளேன்னு தான் கூப்பிடுவோம். உங்கள் மாமாவும் சரி உங்களை மருமகளேன்னு தான் கூப்பிடுவார். அவங்களே சிரிப்பாங்க. நீங்களே சரி விட்டுட்டீங்க. ஸோ அப்படியே தான் டேஸ் போயிட்டுருக்கு. இன்றைக்கி உங்களுக்கு ஷாக்கு. ஏன்னா உங்கள் அண்ணன் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கான். அதுவும் அந்த பையன் வீட்டிலேருந்து அவங்களோட அம்மா அப்பா வந்திருக்காங்க. இது உங்கள் சித்தி சொன்ன சம்மந்தம். உங்கள் அண்ணன் சரி கூட்டிகிட்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். பட் அவனுக்கே ஷாக்கு தான். சடனாக வந்துட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவன் கேஷுவலாக இருக்கான். உங்கள் அண்ணி கால் பண்ணி வர சொல்லியிருப்பான். உங்கள் அண்ணி உங்களை பார்க்குறேன். என்னாச்சு அண்ணி என்று சொல்லவே இல்லை அண்ணி. அண்ணன் சடராப்படுது அண்ணி, எனக்கு பயமாக இருக்குது. வைன் என்னை பாரு அண்ணி. வைன்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு பார்த்துக்கலாண்டி ஏன்டி இவ்வளோ எமோஷ்னல் ஆகுற? அவன் உனக்கு பிடிக்காம எதுவுமே செய்ய மாட்டான். பேசிக்கலாண்டி, நீ ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை அண்ணி. அண்ணி நான் சொல்லிட்டேன் வெளியே போய் நான் ஜெமினை லவ் பண்ணுறேன் அண்ணி. எனக்கு காம் டவுன். வெளியே நெல்ல பேசிக்கலாம் பார்த்துக்கலாம். ஜிமினும் அங்கே தான் இருக்கான், அவனும் காம் டவுனாக தான் இருக்கான். நீயும் அப்படியே இரு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் வெளியே வரீங்க, உங்களுக்கு அவ்வளோ பார்த்துட்டோம். நீங்கள் ஜிமினை ஒரு மாதிரி கில்ட்டாக பார்க்குறீங்க. எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்டி பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஐ கான்டாக்ட் பண்ணுறோம். பட் உங்களுக்கு பயமாக இருக்குது. ஒரு வேளை உங்கள் அண்ணா இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. உங்களுக்கு என்னன்னே புரியல, ரொம்ப பயமாக இருக்குது. உங்கள் அண்ணிக்கும் புரியுது, ஜிமினுக்கும் புரியுது. ஏன்னா உங்கள் லைஃப்பில் இருக்கிறது அண்ணன் மட்டும்தான். உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் 2 பேருக்கு கண்ணு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. அப்போ உங்கள் அண்ணன் 11th தான். அண்ணன்லேருந்து அவன் தான் உங்களை பார்த்துட்ருக்கான். அவன் உங்களை அவ்வளோ அழகாக பார்த்துப்பான். அவன் வேலைக்கு போகிற எல்லா இடத்துக்கும் உங்களை கூட்டிகிட்டு போய் உங்களை உட்கார வச்சு அங்கே ராணி மாதிரி பார்த்துக்கிறதும். பட் அவன் அவ்வளோ வேலை பார்ப்பான். உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் அவ்வளோ வேலை செஞ்சவனை பார்த்துருக்கீங்க. உங்களை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக சின்ன சின்ன வேலையை கூட எடுத்து பண்ணுவான். உங்களுக்கு அதெல்லாம் நல்லா தெரியும். அதனால் உங்களால் அவனை ஹர்ட் பண்ண முடியாதுன்னு அவங்க 2 பேத்துக்கு தெரியும். அவங்க 2 பேர் பேசிக்கலாம், இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொன்னால் அவன் விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்க. உங்களுக்கு தான் பயமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு போயிருப்பாங்க. உங்கள் அண்ணன் ஃபஸ்ட்டு மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கணும்டா, அப்புறம் தான் ஏதாவது இருந்தாலும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் சொல்லிட்டு இருக்கான். ஜிமின்ட்டு அது என்னமோ உண்மை தான். இவங்களாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி எடுத்தவங்க ஒத்துன்னு கொடுக்க முடியுமா அதானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சல்ட்டாக உட்காந்துருக்கீங்க. அண்ணி உங்கள் கையை பிடிச்சிட்டு இனி பார்த்துட்டோன்னா அங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் ஓகேன்னு சொல்லி விட்டுட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அண்ணி இங்கே தான் இருக்காங்க. உங்கள் அண்ணி ஜேகப்பை ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஜேகப் நிமிஷம் பிளாங்காக பார்க்குறான். என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போய் குறைச்சிட்டேன். எங்கள் வீட்லேயும் கல்யாணம் ஆகாத ஒரு பையன் இருக்கான். ஆமாம் அவங்க அண்ணன். அப்போ நீ எங்கள் அண்ணனுக்கு தானே தங்கச்சி கொடுக்கணும், என்ன இஷ்டத்துக்கு போய் மாப்பிள்ளையே கூப்பிட்டு வர? அது நான் பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லி அவள் தாலி எடுத்து காட்டிட்டு தாலி கட்டினா தானடா? நான் தாண்டி கட்டினேன், அதே இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன். அப்போ நீ என்ன முடிவெடுத்தா என்கிட்ட கேட்கணுமா இல்லையா? நீ பாட்டு காலையில் கால் பண்ணி இந்த மாதிரி பொண்ணு வீடு பார்க்க வராங்க, நீ வான்னு சொல்கிற. என்ன நினச்சிட்ருக்க ஜேகப்? அது பாரு, எனக்கு அந்த பையனை பிடிக்கல. ஜேகப் அப்படியே பிளாங்காக பார்க்குறான். எனக்கு எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அவள் உங்கள் அண்ணனை அண்ணான்னு கூப்பிட்றாடி, அதெல்லாம் செட் ஆகாது. போ லூஸ் மாதிரி எதாவது பேசாமல் ஜேகோப் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகோப் கையை பிடிக்கிறான். என்னடி நீ வெளியே போய் ஒயின்கிட்ட போயிட்டு நான் உனக்கு ஜிமினை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லு, அவள் ஹாப்பியாவா எனக்கு தெரியும். நிமிஷம் டக்குனு அவளை பார்த்துட்டு 2 பேர் லவ் பண்ணுறாங்களா? அவளுக்கு நிமிஷம் அள்ளு விட்டுருச்சு. என்ன புஸ்கன்னு கேட்டு போட்டாங்கிற மாதிரி. அது அது இல்லை ஜேகோப், இல்லை நான் ஜஸ்ட் சொன்னேன். பாரு, எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும் எனக்கு ஜிமின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. அதை நான் சொன்னதுக்கப்புறம் அவள் மாற்றிக்கிட்டா நான் நினைக்கிறேன். மாற்றிக்கிட்டாளா? ஜேகோப்பை நான் முறைக்காத, ஐ எம் ப்ரெக்னென்ட். ஓகே சொல்லு. இல்லை ஜேகோப் டக்குன்னு ஃபேஸு திருப்பி இருக்கும். ஜேகோப் யார் மேலே வேணால் காதல் வரலாம் ஜேகோப், எங்கள் அண்ணன் நல்ல பையன்தான். என்ன சொல்ல வர? கல்யாணம் பண்ணி வைக்கலாம் 2 பேத்துக்கும். ஜேகப் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். ஜேகோப் ஓகேவா? ஓகேடி, என் தங்கச்சிக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் சைலண்ட் ஆகுறான். என்னடா? உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு நாங்கள் செட் ஆக மாட்டோம்டி, லூஸு வாடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு வந்திருப்பான். வயன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வயன் பார்க்குறா. உனக்கு நான் பார்த்த மாப்பிள்ளை கூட தான் கல்யாணம். வயன் அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறா. எங்கே பார்த்தா ஜேகப் ஆல்ரெடி ஜிமினோட பேரண்ட்ஸு கூப்பிட்டுருப்பான். அவங்களும் சைலண்ட்டாக பார்த்துட்ருக்காங்க. யாருமே ஆனால் எதுவுமே பேசல.
எல்லோரும் சைலண்ட்டாக பார்க்குறாங்க. அண்ணா உனக்கு நான் பார்த்த மாப்பிள்ளை கூட தான் கல்யாணம் சரியா? வயனி விஷயத்த மறந்துட்டேன்னு நினச்சேன். சைலண்ட்டாக பார்க்குறா. நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்க அண்ணா நீ பார்க்குற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சொல்லும் போதே அவளுக்கு அப்படியே வந்து தொண்டையெல்லாம் அடைக்குது, கண்ணெல்லாம் இதாகுது. நான் சொல்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிப்பில. ஒயின் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா. டக்குன்னு அவன் ஜிமின் கையை பிடிச்சதுக்கு வந்து ஒயின்ட்ட கொடுத்துட்டேன். இப்போ நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் சரியா? அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அம்ஷம் பார்க்க தான் கண்ணு கலங்குது. ஏன்டி அழுற? அண்ணா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறா. அண்ணனுக்கு உனக்கு என்ன விருப்பமோ அதுதான் அண்ணனோட விருப்பம் சரியா? அழாது. உங்கள் அண்ணி வந்து சொல்கிறா. அப்போ அண்ணனுக்கு தெரியாமல் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. உங்கள் அண்ணிக்கு தெரிஞ்சிருக்கு, அண்ணனுக்கு தெரில. சாரி சாரி, எனக்கு ஜிமினை ரொம்ப பிடிக்கும், நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ரொம்ப அழுகுறா. அப்போ அன்னைக்கு அவனால தான் அழுதில்லை, நீங்கள் எப்படி சைலண்ட்டாக இருக்கீங்க? அப்போ அன்னைக்கு அவனுக்காக அழுதியா? ஆமாம், நீங்களாம் சொன்னீங்கன்னு சொல்லி அவன் பாட்டு பார்க்க போயிட்டான். எனக்கு தெரியும் அவன் ஓகே சொல்ல மாட்டான், அது செட் ஆகாதுன்னு. ஆனாலும் பயமாக இருந்துச்சு. லூஸு, என்கிட்ட அன்னைக்கே சொல்லியிருந்தா நீ அல்லாத அளவுக்கு நான் பார்த்துருப்பேன்டி. எனக்கு உன்கிட்ட சொல்லவும் பயமாக இருந்துச்சு. அப்போ அண்ணா உன்னை கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கலையா வயன்? நான் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் பார்க்குறான். உங்கள் அண்ணிக்கிட்ட சொல்கிற அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கப்ப, பட் அண்ணன்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு சாரி வயன், உன்னை கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டேன்னு நினச்சேன். நான் அப்படி இல்லை நான் அப்படின்னு சொல்லிட்டு அழுறான். ஸோ அதுக்கப்புறம் ஜேகப் வந்து அவளை சமாதானப்படுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேர்த்துக்கு கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து 2 பேர்த்துக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. ஸோ நைட் வந்துட்டு வயனை வந்து இங்கேருந்து கூப்பிட்டு போகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வயன் வந்து அந்த வாசலில் நின்றுட்டுருக்கா. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி 90 வச்சுட்டு கூப்பிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. வயன் எப்படி இருக்கானா, அவள் கழுத்தில் வந்து ஒரு மஞ்சள் கை தாலி இருக்குது, அவள் நெத்தியில் குங்குமம், ஒரு சிரிப்போட ஜிமின் கையை பிடிச்சிருக்கான். ஜேகப் வந்துட்டு இவ்வளோ நேரம் அவனுக்கு எந்த விஷயமும் தோணல. பட் இப்போ அவன் தங்கச்சி வாசலில் நின்றுட்டுருக்கா, 90 வச்சு விட்டுட்ருக்காங்க. அவன் எல்லாருக்கும் பின்னாடி நின்று பார்த்துட்ருக்கான். கல்யாணம் ஆயிடுச்சுல என் தங்கச்சிக்கு, அவள் ஒரு ஃபேமிலியாக இருக்கால, அவன் புருஷன் கூட அவள் இப்போ போயிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துட்ருக்கா. நீங்கள் உங்கள் அண்ணா பார்க்கும்போது உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. எல்லோரும் உங்களை பார்த்துருவான் போகிறப்ப அழக்கூடாது அப்படின்றாங்க. நீங்கள் அவ்வளோதான் ஜேகப் பார்த்தோன்னே மொத்தமாக உடஞ்சிட்டிங்க. உங்கள் கண்ணில் தண்ணி தாரே ஊற்ற ஆரம்பிக்குது. ஏன்னா இத்தனை வருஷமாக உங்களை பார்த்துக்கிறது ஃபுல்லாக அவன் தான். இப்போ அவனை விட்டுட்டு கல்யாணம் ஆகி போகிறீங்க. பட் ஜிமின் வீடு அங்கேருந்து 4 ஸ்ட்ரீட் தள்ளி தான். 4 ஸ்ட்ரீட்டாக இருந்தாலும் தள்ளி போயிட்டான், புருஷன் கூட தான் இருந்தாகணும். கல்யாணம் ஆயிடுச்சுல, அவன் எங்கே இருக்கானோ அங்கே தான் இருக்கணும். அண்ணா கூடலாம் நைட்லாம் ஸ்டே பண்ண முடியாது, அண்ணா கூட நைட்டு தூங்க முடியாது, எல்லாமே மாறிடும். அதை நினைக்கும் போதே கண்ணெலாம் தண்ணி வருது. ஜேகப் வந்து அவங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். அவனுக்கும் அவ்வளோ அழுக வருது. எல்லோரும் சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர்த்தையும் சமாதானம் பண்ணுறாங்க. பட் அங்கே இருக்க எல்லாருக்குமே உங்கள் 2 பேரோட ஃபீலிங்ஸும் நல்லா புரியுது. உங்கள் அண்ணி வந்து உங்களை சைடில் ஹக் பண்ணிட்டு வாயின்மா ஒன்றும் இல்லை சரியா, உனக்கு எப்போ வரணும்னு தோணுனாலும் நீ இங்கேயே வந்துடலாம். ஈவன் நீ அவனை கூட்டிகிட்டு நீ இங்கேயே கூட வந்து ஸ்டே பண்ணிக்கோடி, எதுக்குடி அழற, நாங்கள் உங்கள் 2 பற்றி பிரிக்கலடி சரியா, உனக்கு பிடிச்சவங்க கூட அண்ணி வந்து கல்யாணம் தான் பண்ணி வச்சுருக்கேன், உங்கள் அண்ணன் கூட நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணி ஒன்றும் இல்லடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களை வந்து நிறைய ஜிம்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஜேகப் வந்து இங்கே தான் இருக்கான். ஏன்னா அவன் ஒய்ஃப் வந்து இங்கே தான் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, இல்லை நைட் ஃபஸ்ட் நைட்டுக்கு அவங்க 2 பேத்துக்கு அங்கே ரெடி பண்ணியிருக்காங்க, ஸோ நான் வந்து இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஜேகப்போ வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான்ல, அவங்க இதை சாக்க சொல்லிட்டு ஜேகப் வந்து காம் டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்காங்க. ஜேகப் இங்கே பெட்ரூமில் சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். ஜேகப் உன் தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு தான், அதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ண வேணாம். டெய்லி நைட் நீங்கள் தானே தூங்குவா அடிச்சுட்டு அவளை ஹெட் ஷேக் பண்ணுறான். ஏன்னா கல்யாணம் ஆகி வந்துட்டால் கூட நீங்கள் 3 பேரும் ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்திருப்பீங்க ஜேகப் கல்யாணம் ஆனப்போ கூட. ஏன்னா உங்களுக்கு வந்து நைட் மேர் வரும். ஏன்னா உங்கள் பேரண்ட்ஸ் இருந்தப்போ நீங்கள் அதை கண்ணு முன்னாடி பார்த்துருப்பீங்க. நீங்கள் டெய்லி நைட் அம்மா அம்மான்னு கத்தி பயங்கரமாக அழ ஆரம்பிப்பீங்க. அதனால வந்துட்டு ஜேகப் வந்துட்டு உங்களை விட்டு போகவே மாட்டான். ஈவன் கல்யாணம் ஆனப்போ கூட அவன் வந்துட்டு இல்லை என் தங்கச்சி ரூம்லேயே நம்ம 2 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம், நான் 2 பேர் கீழே படுத்துக்கலாம்னு சொல்லியிருப்பான். அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இல்லை 2 பேர் தனி ரூமுக்கு போனதுக்கு இல்லை எனக்கு இது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் உங்கள் கூட தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அவங்க நைட் உங்கள் கூட தான் கீழே படுத்துருந்துருப்பாங்க, நீங்கள் வந்து பெட்டில் படுத்திருப்பீங்க. சில நேரம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் போய் கீழே படுத்துட்டு அவங்க போய் பெட்டில் படுக்க சொல்லுவீங்க. மாட்டவே மாட்டேன்பாங்க. அவங்க 2 பேர் அதை பிடிச்சி கீழே தான் படுப்பாங்க, நீங்கள் தான் பெட்டில் படுத்திருப்பீங்க.
அதனால் அவங்க 2 பேத்துக்கு வந்துட்டு உங்கள் கூட இருந்து பழகிருச்சு. இப்போ வந்துட்டு அவங்க 2 பேத்துக்குமே நீங்கள் இல்லாமல் இருக்க முடியல. உங்களால் அவங்களெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியல. நீங்கள் அங்கே போயிட்டு உங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் அண்ணிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிமின் சைலண்ட்டாக உங்களையே பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இப்போ வந்து ஈவினிங் தான் நடந்துட்டு இருந்திருக்கும். அந்த இதெல்லாம் முடிச்சு வரும்போது ஒரு 7 மணி அந்த டைம் ஆயிடுச்சு. ஸோ ஜிமின் நல்லா சைலண்ட்டாக உங்கள் பின்னாடி நின்றுட்டு இருக்கான். நீங்கள் அவங்ககிட்ட பேசிட்டு ஃபோனை வச்சுட்டு ஜிமினை பார்த்துட்டு, என்னப்பா ஓகேவா நீ அங்கே போயிடலாமா? எங்கே இருக்கலாம், அவன் கூட இருக்கேன்டி. அதை காலைல விடிஞ்சோடனே உங்கள் அண்ணனை கண்ணில் காட்டிடுறேன்டி, போதுமா? அடிச்சுட்டு நீங்கள் ஜிமினை பார்த்தவன்னு சொல்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு அழகாக இருக்க அடிச்சுட்டு அவங்க ஃபேஸை கப் பண்ணி சொல்கிறான். இன்றைக்கி தான் அழகாக இருக்கேண்ணா. ஆமாம், ஏன்னா இன்றைக்கி தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ரெஜிஸ்டர் பண்ணிட்டியா? சிரிடி, சிரிக்கிறேன். அப்புறம் ஏன் இப்படி இருக்கு ஃபேஸ்? நல்லா தான் இருக்குது, நீ குறை சொல்லாத வேணுன்னு அப்படின்னு சிரிக்கிறீங்க ஜிமின் உங்களை பார்த்துட்டு. குறை சொல்கிறாங்க என் அழகிய. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பார்க்கும்போது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் தாலியை கையில் பிடிச்சி பார்க்குறான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நெத்தியில் குங்குமம். ஏன் பொண்டாட்டியில் நீ? ஏன் பொண்டாட்டியில்? உன் பொண்டாட்டி தான். ஜிமின் டக்குன்னு உங்களை இழுத்து கிஸ் பண்ணுறான். அப்படியே பெட்டுக்கு தர்றான். நீங்கள் ஜிமின் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்களா? அதான் பொண்டாட்டி வீட்டில் ஜிமின் ஃபிட்டு அப்படின்னு சொல்லும்போது ஜிமின் உங்கள் மேலே விழுந்து உங்களை நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அத்தை வந்து உங்களை கூப்பிட வந்திருப்பாங்க. அவங்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. 2 பேரும் ஷாக் ஆகிட்டீங்க. டக்குன்னு ஜிமினை தள்ளிட்டு இதுக்கு தான் சொன்னேன். டக்குன்னு உங்கள் முந்தானே வேறு அவத்திருப்பா. நீங்கள் டக்குன்னு மேலே எடுத்து போட்டிங்க ஜிமின்ட்டு. ஓகே தானே, ஓகே தான்டா போது அங்கே போடும். ஜிமின் எங்கள் அம்மா பார்த்துட்டு அது ரெடி பண்ணியிருக்கோம் ஜிமின், வெயிட் பண்ணு அப்படின்ட்டு சிரிச்சுட்டே போகிறாங்க. ஓடுதுட்டு ஜிமினிக்கு ஒரு அசிங்கமாக போச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2 பேத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணி வைப்பாங்க. உங்கள் அத்தைங்களை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. அத்தை எனக்கு தெரிஞ்சு இந்த அட்வைஸ் பண்ண வேணாம் நினைக்கிறேன். பார்த்து பத்திரமா இருடி. எனக்கு சொல்லலாம், அத்தைக்கே சொல்ல ஒரு மாதிரியே தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு அட்வைஸ், கொஞ்சம் தள்ளிடுடி அவனை, அவ்வளோதான் நீ அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிட்டாங்க. உங்களுக்கு ஐயோ அத்தை அப்படி இருக்குது. உங்கள் அத்தை சிரிச்சுட்டே வர போகிறாங்க. உங்களுக்கு செம்ம அக்வர்டாக போச்சு இந்த ஜிமின் பண்ண வேலைனால உங்கள் அத்தை சொன்னது. அதுக்கப்புறம் நீங்களும் பெட்ரூம்குள்ளே போகிறீங்க. அங்கே என்ன நடக்கும், இங்கே உள்ள போனேன்னு எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ செம்ம உங்கள் லவ் மொத்தமும் ஸோ நிறைய லவ் கொடுத்துருப்பான். அவ்வளவும் உங்களால் டாலரேட்டே பண்ண முடியல. போதும் போதுங்கிற அளவுக்கு நிறைய லவ் கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் 2 பேரும் நல்லா ஹக் பண்ண தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் குளிச்சுட்டு வரீங்க. உங்கள் மஞ்சள் தாலி இருக்குல்ல, அது நல்ல ஈரமாக இருக்குது. மஞ்சள்லாம் அப்பி அது இன்னும் ஈரமாக பாதி காஞ்சி காயதமாக இருக்குது. நெத்தியில் குங்குமம், தலையை சும்மா சீவிருக்கீங்க, ஒரு சேலை கட்டியிருக்கீங்க. அப்படியே ஜிமினை திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் நெக்கில் இந்த ஹிக்கீஸ்லாம் இப்போ தான் மறைச்சிருப்பீங்க. அப்படியே பார்த்தா தலைவர் மேலேயும் அவ்வளோ ஹிக்கீஸ் இருக்குது. ஐயோ வயன், கொஞ்சம் நீயும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கா. சரி விட, நம்ம புருஷன் தானே, அதெல்லாம் நம்ம புருஷங்கிறதுக்கான அடையாளம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கேன் ஜிமின்களை பார்த்துட்டு. என்னடி நினைக்கிற? நான் ஒன்று நினைக்கலே. என்ன நம்ம புருஷன் தானே, நம்ம அடையாளம்லாம் நிறையா இருக்கட்டும் நினச்சிட்ருக்கோ. ஜிமினை பார்த்துட்டு நான் ஒன்றும் நினைக்கல. நம்ம தான் எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வா, காலையிலையும் பாரு நல்லா திறந்த மீனியாக கிடக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை அவர் உதவ விட்டுருப்பீங்க. பாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூலாக இருந்துச்சு போகிறான். லூசு பயலை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஜிமினுக்கு ஒரு சிரிப்பு வந்திருக்கு. அவனும் ஓடி போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டோர் பண்ணிட்டு கீழே வந்துட்டீங்க. உங்கள் அத்தை வந்து காஃபி வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அத்தை நான் வைக்கிறேன். இல்லை நீ இப்போ ஹாலில் உட்காந்துக்கோ. சரி தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் ஹாலில் உட்காந்துருக்கீங்க. கரெக்டாக பார்த்தா காலிங் பெல் அடிக்குது. நீங்கள் போய் வந்து அந்த கதவை திறக்கிறீங்க. அங்கே பார்த்தா ஜெகப்போ உங்கள் அண்ணி தான் நின்றுட்டுருக்காங்க. ஹாய் எப்படி சொல்லிட்டு உங்கள் அண்ணி சொல்கிறாங்க. நீங்களே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணனை பார்க்குறீங்க. உங்கள் அண்ணா உங்களே ஸ்டாக் ஆகி பார்த்துட்டே இருக்கான். உங்கள் அண்ணா பார்த்துட்டு நான் என்னாச்சு அண்ணா அப்படி சொல்லிட்டு ஹேண்டை வேவ் பண்ணுறீங்க. அது சொல்லிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். உங்கள் அண்ணி பார்த்துட்டு அதுவா உங்கள் அண்ணனுக்கு வந்துட்டு இப்படி உன்னை பார்க்கவும் ஸோ இங்கே ஆவி மேலே பறந்து போச்சு. எப்படி பார்க்க நல்லா தானே இருக்கேன்? நல்லா தாண்டி இருக்க. கழுத்தில் மஞ்சள் தாலி, நெத்தியில் குங்குமம்னு சொல்லி ஃபுல்லாக ஜிமினோட ஒய்ஃபாக வந்து நிற்கிறீல்ல, அதனால ஷோக்கில் பார்த்துட்ருக்கான். வேர் இஸ் மை சிஸ்டர்னு. அப்படியா? அப்படி அடிச்சுட்டு அண்ணா பார்த்துட்டு அண்ணா ஜிமினோட ஒய்ஃப்னாலும் உன்னோட சிஸ்டரும் தான். ஜெயகோப் உங்களை பார்த்துட்டு அழகாக இருக்கடி. அழகாக இருக்கண்ணா. என் தங்கச்சி ரொம்ப அழகாக இருக்கு. ஓய் ஒரு கரெக்ஷன்டா. எல்லாம் டக்கு திரும்பி பார்க்குறாங்க. ஜிமின் தான். அவள் ஏன் பொண்டாட்டி அழகாக இருக்கான்னு சொல்கிறா. நீங்கள் ஜிமின் சொன்னதுக்கிட்டே சும்மா இருடா அப்படின்றீங்க. தேவ் சிரிச்சிட்டு அவன் பொண்டாட்டி அழகாக தாண்டா இருக்கா. அப்படி சொல்ல வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சிரிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் வீட்டில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி தாலி கொடுத்து போடுற ஃபங்க்ஷன். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஏன் அது இன்றைக்கே வச்சாங்க, இன்னொரு 3 நாள் கழிச்சு வச்சுருக்கலாம்ல. அதுக்கு என்னடி பண்ணுறது, எல்லாருக்கும் வேலை இருக்குல்ல, அதான் சரி சீக்கிரமாக வச்சுட்டாங்க. எனக்கு மஞ்சள் கை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி பரவாயில்ல விடு, சில விஷயங்கள் மாதிரி தானே ஆகும்.
அடுத்து நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் வந்திருப்பாங்க. இங்கே உங்களுக்கு தாலியும் கோர்த்து போடுறாங்க. தங்கத்தில் தாலி போடுற போதும் ஜிமின் வந்து உங்கள் ஃபோர்லாம் கிஸ் பண்ணுறான். அவ்வளோ ஹாப்பியாக அந்த மூமெண்ட் போயிட்டுருக்கு. நீங்கள் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக பார்த்தா உங்கள் அன்னைக்கு வழி வந்துருச்சு. உங்கள் எல்லாருக்கும் ஷாக். ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி டேட் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு வருஷமாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் சேர்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேபியே பிறந்திருக்கும். அவங்களுக்கு அழகான ஒரு கேர்ள் பேபி. பார்க்க அச்சு செலவு உங்கள் ஜெராக்ஸ் மாதிரியே இருக்கா. ஜேகப் உங்களை பார்த்துட்டு பாப்பா ஒன்று மாதிரியே இருக்கா. அடுத்து நீங்கள் சிரிக்கிறீங்க. உங்கள் அண்ணாக்கு அவ்வளோ ஹாப்பி, ஜிமினுக்கும் செம்ம ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அண்ணியும் பார்த்துட்டு அச்சோ அழகாக மயில் மாதிரியே இருக்கால அப்படி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு அதை கேட்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்கள அது அவ்வளோ ஹாப்பியாக எடுத்துக்கிறாங்க. ஈவன் அவங்க ஹஸ்பண்ட் பார்க்க உங்களை மாதிரி தான் இருக்கா. நீங்கள் 2 பேருமே ஜெராக்ஸ் போட்ட மாதிரி தான் இருப்பீங்க அண்ணன் தங்கச்சி. பட் அவங்க குழந்தை வந்துட்டு அது உண்மையாக சொன்னால் ஜெயப் மாதிரி தான் இருக்குது அந்த குழந்தை. ஆனால் அவங்க 2 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒயன் மாதிரி இருக்கா. உங்களுக்கு அது கேட்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் ஜிமின் வந்து ரூமில் இருக்கீங்க. ஜிமின் உங்களுக்கு வந்து ஹேர்லாம் கொதி விட்டுருக்கா. 2 பேரும் இப்போ தான் மேக்கப் முடிச்சுட்டு படுத்துருப்பீங்க. என்னடி யோசிச்சுட்டு இருக்கேன். ஜிமின் நம்ம குழந்தை பெற்றுட்டே ஆகணுமா. ஜிமின் உங்களை பார்த்துட்டு அப்புறம் பெற்றுக்க வேணாமாடி. இல்லை அன்னி கத்துனதை பார்த்தீங்களோ எனக்குலாம் பயமாக இருக்கும் ஜிமின். எப்படி ஜிமின் அவ்வளோ கற்று குழந்தை பெற்றுக்க முடியும். ஜிமின் உங்களை பார்த்துட்டு அது பெயின் இருக்கும் தான், ஆனால் குழந்தை வேணும்லடி. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு அண்ணா சரி விடு நீ பெற்றுக்க வேணாம்னு சொன்னால் எனக்கு வேணாம். ஜிமினை பார்த்துட்டு ஏன் சைடில் எது வச்சிருக்கியோ. இல்லடி எனக்கு தெரியும்டா நீ இவ்வளோ வேணாம்னு சொல்கிறாளா. என்னடா நினச்சிட்ருக்க. இல்லடின்றான். நீங்கள் ஜிமின் காதை பிடிச்சி தரீங்க. உன்னை வச்சு சமாளிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் இன்னொன்று வேறு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே படுத்துட்டான். விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படியே தான் உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்குலாம் ரொம்ப பயம். ஜிமின் வந்துட்டுக்குலாம் நீ பயப்படவே வேணாம்பா. பட் உங்களுக்கு பயனாலும் பயம் மொரட்டு பயமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 9th மந்த் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து உங்கள் அண்ணா வீட்டில் இருக்கீங்க. உங்களுக்கு எப்போ வேணால் டெலிவரி பெயின் வரலாம்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்கள் அண்ணாவும் அண்ணி வந்து பக்கத்தில் ஒன்று இருக்காங்க. நீங்களும் ஜிமின் வந்து பக்கத்தில் ஒன்று. ஜிமின் உனக்குள்ளே போகிறடா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் உனக்கு தெரியுதா இல்லையா. வேணும் நின்றுட்டுருக்கேன். ஈஸ்டி ஜிமின் தவிர்த்து என்கிட்ட கெஞ்சாது அப்படின்னு சொல்லி திரும்பி படுத்துறீங்க. பாருடி கொஞ்சமாடி ஜிமின் பார்த்துட்டு ஜிமின் உனக்கு புரியுதா இல்லையா. ஐம் ப்ரெக்னென்ட் உனக்கு தெரியுது. லைட்டாக ஜிமின் நோ லைட்டாடி. ஜிமின் நோ மீன்ஸ் நோ உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளிட்டுருக்கேன். அவனை உங்களை கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கான். விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுறீங்க. பட் அவங்களை பிடிச்சி உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவங்களுக்கு ஐயோ கடவுளே மட்டும் என்னை காப்பாற்றேன்னு இருக்கு. ஸோ 2 பேரும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே மேற்கூட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஜிமின் லைட்டாக ஆன்சர் பண்ணிட்டேன். உங்களுக்கு பெயினாக இருக்குது. ஜிமின் இட்ஸ் பெயினிங் வேண்டாம். கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணுறேன். யூ டோன்ட் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சடனாக பார்த்தா உங்களுக்கு வாட்டர் ப்ரோக் ஆகிடுது. ஜிமினுக்கு ஷாக்கு. பொண்ணாட்டி டெலிவரிக்கு இன்னும் 10 நாள் இருக்குல்ல வலிக்குதுடா அப்படிங்கும்போது ஜிமின் ஷோம் சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறான். நீங்கள் இங்கே வேகமாக கத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. சவுண்ட் கேட்டு உங்கள் அண்ணி வேணாலாம் முடிச்சிட்டாங்க. உங்கள் அண்ணி வந்து டோர் தட்டிட்டு இருக்காங்க. உங்கள் அண்ணன் இருந்தால் டோர் ஓப்பன் பண்ணுங்க என்ன ஆச்சு அவள் ஏன் கத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி டோர் நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறான். அவங்க அவன் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி அண்ணின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்க டக்குன்னு பார்த்துட்டு வாட்டர் ப்ரோக் ஆகிடுச்சு வலிக்குது அப்படின்றீங்க. பாவான்னு சொல்லிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. எப்படி சடனாக வாட்டர் ப்ரோக் ஆகிருக்கும். அவளுக்கு தான் இன்னும் 10 நாள் இருக்குல்ல. ஏன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சரியான டவுட்டு. எங்கள் ஜேஓபு பதட்டத்தில் நடந்துட்டுருக்கான். ஜிமின் தான் ரொம்ப பயத்தில் இருக்க. ஜிமினை பார்த்துட்டு நீ ஏன்டா இவ்வளோ பயத்தில் இருக்க. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே உங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. நீங்கள் அந்த கற்றுருப்பீங்க. ஜிமின் வெளியே அழவே ஆரம்பிச்சிருப்பான். அவங்களுக்கு வந்து அழகான ஒரு பாய் பேபி பிறந்திருக்கான். அப்படியே பக்கம் ஜிமினை ஜெராக்ஸ் அடித்த மாதிரி இருக்கான். நீங்கள் அந்த குழந்தைய பார்த்துட்டு என்ன பொறுக்கிறதுக்குள்ளே என்ன படுத்துனேன். அந்த குழந்தைங்களை பற்றி கேட்டால் சிரிக்காதுடா. அம்மாக்கு உயிரே போயிடுச்சு. ஆனால் மம்மி இப்போ ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் குழந்தையெல்லாம் காட்டுறாங்க. டாக்டர்கிட்ட வந்து ஜிமினை வந்து சைலண்டாக நின்று எதுவுமே சொல்லாமல் இருக்கோம். இங்கே வந்து ஜேகப்க்கு வந்து மனசாவில் கேட்டுட்டான். இன்னும் 10 நாள் இருக்குது டாக்டர். எப்படி அதுக்குள்ளே பெயின் வரும். அவங்க டக்குன்னு வந்து யாரும் என்னோட ஹஸ்பண்ட் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை காட்டுறாங்க. யாருக்குமே என்ன புரியல. இப்போதைக்கு ஹஸ்பண்டை கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஜிமினை பார்த்துட்டு டெலிவரிக்கு இன்னும் 10 days தான் இருக்குன்னு தெரியுதுல. அப்போ கண்ட்ரோலாக இருக்கணுமா இல்லையா.
எந்த அப்படி கண்ட்ரோல் லூஸ் பண்ணுறீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் டக்குனு ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் டக்குனு வந்து நான் மைனை பார்க்க போகிறேன் டக்குனு உள்ளே வந்துட்டான். எல்லாரும் ஜிமினை பார்த்து முறைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் புரிஞ்சு போச்சு. டாக்டர் என்ன சொல்லணும், இந்த ஒரே பக்கத்தை வச்சுட்டு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே உங்கள் அண்ணன் ஜிமினை செம்மையாக முறைக்கிறான். ஜிமினுக்கு வந்து ஐயோன்றக்கா ஜிமினை உங்ககிட்ட வந்து சொல்லிட்டானுங்க. ஐயோ ஏண்டோ டாக்டர் சொல்லிவிட்டாங்க, போச்சு போ சாவு போ ஒன்றும் முறைக்கிறாண்டி. ஜேக பொல்ல வந்து ஜிமினை முறைச்சிட்டே இருக்கான். எல்லாம் ஒன்றால தானேங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. ஜேகப் ஜிமினை அவங்க கிட்டே நெருங்க விட மாட்டேங்கிறான். போனால் கொன்று வேண்டாங்கிற மாதிரி ஒரு பார்வை. ஜிமின் உங்ககிட்ட புலம்புறான். உங்கள் அண்ணன் என்கிட்டே விட மாட்டேங்கிறான். நீ தள்ளியாரு சமயம் அதான் சமயம் எனக்கும் நல்லதை நீங்களும் விட்டுட்டீங்க. ஸோ இப்போ தான் உங்களுக்கு குழந்தை பிறந்து 4 மாதம் ஆச்சு. இப்போ தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னு நம்ம ஜிமின் தலைவர் சும்மா இருப்பாரா? சும்மா ஜாலியாக ஆட்டம் தான். அங்கே நீங்களும் ஜிமினும் ஐயோ விட்றா என்ன நீங்கள் சொல்ல நீ எனக்கு வேணும் நின்னுன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஐயோ விட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை தள்ளி மாதிரி கத்த குழந்தை அழுவுது. குழந்தை தூக்குட பைத்தியக்காரம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கி ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க. குழந்தை வந்து எதை தேடுது. ஜிமின்ட்டு என்ன தேடி தேடுறான். ஸோ இந்த தாலி பின்னாடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாலியை முன்னாடி எடுத்துடுறீங்க. அவன் அப்படியே தாலியை பிடிச்சிட்டு சக் பண்ணிட்டு இருக்கான். ஜிமின் பார்த்துட்டு ஸோ என்ன மாதிரியே பண்ணுறாள. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஆமாம் அப்படி சொல்லிட்டு முறைக்கிறீங்க. என்னடி முறைக்கிற, உன் பிள்ளை ஒன்று மாதிரியே தான் இருக்கணும். அழகாக பார்க்கவும் இந்த மாதிரி இருக்கா, இதுவும் இந்த மாதிரி இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு இந்த இது பண்ணிட்டு எங்கே போகிறா இப்படி அது ஏன் தாலி சரியும் அவள் இல்லாமல் அவள் ஏன் பொண்ணாட்டி ஞாபகம் வச்சுக்கோ. ஜிமினை பார்த்துட்டு சும்மா ஒரு ஜிமின் ஆனாலும் சும்மா ஜிமின் பட் அதுக்கப்புறம் வந்து குழந்தை ரசித்து பார்த்துட்ருக்கான். அவன் தாலியை பிடிச்சிட்டே இருக்கான். தாலியை விடவே இல்லை. ஜிமின் பார்த்துட்டு அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஆமாம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனால் தானே இந்த குழந்தை வந்துச்சாதான் ரிஜிஸ்ட்ரேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு. அப்படியே அடிச்சிடலாம். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு பிச்சிருவேன். வீடியோ எடுத்துட்டு அவனும் சிரிக்கிறான் நீங்களும் சிரிக்கிறீங்க. ஸோ இதுவே ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஜிமினுக்கு போட்டனால இந்த ஸ்டோரி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பொறுத்து தான் நான் டெய்லி வீடியோ போட்டு ட்ரை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், லவ் யூ. இதுக்கு அன்கட் வராது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அன்கட் போடுறேன். இதை நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சதே லேட்டு. நான் 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் முடிக்கிறேன். இன்னும் டவுன்லோட் போட்டு அதை போஸ்ட் போட லேட் ஆயிரும். இதில் நான் எங்கேருந்து நான் அன்கட் ரெக்கார்ட் பண்ணேன். டைம் இல்லை. இதுக்கு மேலே நான் லேட் பண்ணி எங்கள் வீட்டில் எனக்கு கொண்டுருவாங்க. ஆல்ரெடி எல்லாம் கூப்பிட்டுருக்கேன். அதனால் தான் அன்கட் ரெக்கார்ட் பண்ணல. ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோக்கு நான் போட்டு ட்ரை பண்ணுறேன். ஓகே பாய்.